ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னையோட தேர்தல் கட்ட இறுதி பிரச்சாரங்கள் எல்லாம் முடியுது. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே பிரச்சாரங்கள் பண்ண முடியாது. இது வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் எந்த அளவுக்கு மக்களோட மனசை வென்றிருக்கிறாங்க, இந்த தேர்தல் இருந்தது புதுசாக ஒரு அட்ராக்ஷன் ஈர்த்திருக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்றது தான். அவங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் பங்கேற்றது தான். அதனால் அதுவே இந்த தேர்தல் முழுக்க மையப்புள்ளியா இப்போ டீலிமிடேஷன் வந்தது. இந்தமாரி சில பிரச்சனைகள் அப்போ தான் மாறுதே தவிர அரசியல்வாதம் மற்றபடி விஜயை சுற்றியான ஒரு மையமாக வச்சே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு பல கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் எல்லா கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வரைக்கும் வாங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆனந்த விகடன் அந்த பத்திரிகையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள்ல அவங்க ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு மாதிரி இவ்வளவு ஒரு முதல் எலெக்ஷன்லேயே முதல் எலெக்ஷன்லேயே ஒரு 25% 30% வரைக்கும் ஒருத்தரால ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னா அது அப்படி என்ன மிராக்கல் விஜய் கிட்ட இருக்குது அப்படின்றத பற்றிலாம் தான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்குது. முதல் கட்டமா இந்த ஓட் பர்சன்டேஜை பற்றி, இந்த மதிப்பீடுகளை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற விதத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிழை நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் 4% எடுப்பாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். கூடுதலாகவே வரலாம், எனக்கு அது குழப்பம் இல்லை. 7-8% கூட போகலாம், இல்லை 10 கூட வச்சுக்கலாம் நகர்ப்புறங்கள்ல. அது ஒரு சிக்கல் கிடையாது. ஏன்னா சீமானுக்கு இது நடந்திருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு இது நடந்திருக்கு. 8%க்கு போகிறது, சீமான் 8% வாங்கினதுங்கிறதால நடந்திருக்கு. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இதில் அட்டம்ப்ட்லேயே 8 எடுத்தார், ஒருத்தர் மல்டிபிள் அட்டம்ப்ட்டுக்கு பிறகு 8 வந்தார். ஆனால் இந்த ஃபேக்டரில் 25 நீங்கள் டினை பண்ணிட்டு தான் பேசுகிறீங்களா? 25ங்கிறது நான் நம்பலை, நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் கருத்து கணிப்பு நடத்துவது பெரும்பாலும் கல்லூரி படிக்கிற இளைஞர்கள். அவங்க என்ன மாதிரி செய்வாங்க, இதில் அவங்க யாரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஆட்கள்கிட்ட தான் அப்ரோச் பண்ண முடியும். இந்த பிழை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கிற ஆட்கள்கிட்ட போவாங்க. இது ஒன்று நடக்கும், அந்த பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு காரணம். ரெண்டாவது, ஒரு மைக்கை நீங்கள் நீட்டினீங்கனாலே மற்றவன்லாம் வேலை இருக்கவன் வேலையை பார்த்துட்டு போவான். வெட்டியாக இருக்கிறவன் தான் பெரும்பாலும் விஜய் ஃபேனாக இருப்பான். அவங்க ஓடி அந்த மைக்குக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தையை துப்பிட்டு போவாங்க. நீங்கள் எதற்காக மைக்கை தூக்கிட்டு போனீங்கனாலும் டிவிக்கேன்னு கத்துற ஒரு இது இருக்கும். இந்த பிழை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதிலிருந்து தான் இந்த பர்சன்டேஜ் ஏறுறது அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை இந்த குரூப்பை, ஒரு ஏபொலிட்டிக்கல் செக்ஷனை அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கொடுக்குறாரு. அது ஒரு மைக்ரோ மைனாரிட்டி. நாம் பல சமயங்களில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஏபொலிட்டிக்கல் குரூப்னு சொல்லலாமா, இல்லை அரசியல் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படாத இல்லை அவர் அரசியல் ரீதியாக ஐடென்டி பண்ணுறாரு. இது ஆமாம், அரசியல் கொண்டு போய் சேர்க்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகுதி அளவுக்கு தான் ஏற்றுக்கலாம். முழுக்கவே அதன் பொறுப்பை நாம் தோளில் வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டாகிராமை நம்மளாக கற்றுக் கொடுத்தோம், அவங்க ஒரு இதை கற்றுக்குறாங்கல்ல. இதில் பர்ஃபார்ம் பண்ணுறத படிப்பை விடவும் ரீல்ஸ் போடுறதுல நான் எல்லாரையும் சொல்லலை. அந்த ஒரு செக்ஷன், அந்த தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்க செக்ஷனுக்கு சொல்கிறேன். ரீல்ஸ் போட கற்றுக்க முடியும். அதே குரூப் தானே கற்றுக்குது, தீய சக்தின்னு கற்றுக்குது, ஊழல் ஒழிக்கிறேன், இந்த இதெல்லாம் ஒரு வார்த்தையை அந்த ஆள் சொல்கிற வார்த்தையை ரிப்பீட் பண்ண கற்றுக்குறாங்கல்ல. அரசியலை இது உங்களுக்கும் எனக்கும் இல்லை வேலை. நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செய்ய முடியும். ஆனால் சரியானதை தேடி போய் கற்றுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டு. அந்த இடத்துல பெற்றோர்களுக்கு வேணால் பெரிய பொறுப்பாளிகள் யாருன்னா பெற்றோர்களை சொல்லலாம். அவங்க இதெல்லாம் வேண்டாம், என் பிள்ளை கஷ்டப்படாமல் நோகாமல் படித்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகி நல்லா இருந்துட்டா போதும் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மிடில் கிளாஸ், ஈவன் லோயர் மிடில் கிளாஸோட கனவு. அவர்கள் சமூக பொறுப்பு அப்படிங்கிறத, நான் அரசியலை கற்றுக்குங்கிறதே இல்லை, பிறர் குறித்து நாம் கவலைப்படணுங்கிற பாடத்தை பெரும்பாலான வீடுகள் தவற விட்ட இடத்துலேருந்து இவர்கள் மேலே ஏறி வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் அதை விடவும் மோசமான வாழ்க்கை சூழலில் இருந்த 1950களில் 40களில் இருந்த மக்கள்லாம் என்ன இந்த அளவு எல்லாத்தையும் கற்றுக்கிற வாய்ப்போடு இருந்தாங்களா? இல்லை. அப்போ வீட்டுக்கு வீடு எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்களா? தன்னுடைய முயற்சியில் இளைஞர்கள் கற்றுக்கிட்டு வந்தாங்கல்ல. அப்போ அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம ஒரேடியாக அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தெல்லாம் அனுப்பக்கூடாது. அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு. அதை சொல்லித்தரலை, வீடுகள் அதை ஆரம்பிக்கலை, அல்லது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பின்னாடி போகக்கூடாது, நீ சொசைட்டியை பற்றி நீ கவலைப்பட வேணாம், வீட்டை பற்றி மட்டும் பாருன்னு ஒரு டிப்பிக்கல் முதலாளித்துவம் விரும்புகிற மிடில் கிளாஸாக தமிழ்நாடு இருந்தது. அதிலேருந்து வந்த ப்ராடக்ட் இப்படி ஆனாங்கன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி இதற்கான முழு பழியை நம்ம ஏற்றுக்க தேவையில்லை. இந்த பிழைகள் நிறைய நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சில சர்வேக்களில் என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப பெருசாக செலவு பண்ணாத சர்வேக்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 சர்வே எடுத்துருவாங்க. ஜியோ ட்ராக்கிங் இருக்கும், அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத ட்ராக் பண்ணலாம்.
போய் ஆன் பண்ணிட்டு என்னன்னா ஒரு இடத்துல டீ கடையில் உட்காந்துக்கிறது. ஒரு 30, 35, 100 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்பர் எத்தனை இருக்குன்னு தெரியாது. 100 கொடுக்குறோம், 100ஓட ரிசல்ட்டை வச்சுட்டு மீதி 70 ஃபில் பண்ணலாம். ஓகே, 30ஓட ரிசல்ட் வச்சு மிச்சம் 70 பண்ணலாம். அடுத்ததா இந்த மாதிரியான நிறுவனங்கள் விஜய் போன்ற ஒரு ஆள் எமர்ஜ் ஆகிறத விரும்புகிறாங்க. போட்டி கடுமையாக இருந்தால் தான் தொழில் நல்லா நடக்கும். ஓகே, இப்போ ஊடகங்களுக்கும் சரி, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் சரி. நீங்கள் ஏடிஎம்கே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத பிப்ரவரி வரைக்கும் கவனிச்சிங்கன்னா ஏடிஎம்கே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறது செய்தி. போட்டியே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி விளம்பர வருவாய் வரும்? போட்டியே இல்லைன்னா உங்களை யாரும் சர்வே எடுக்க சொல்லுவா? அப்போ சர்வே எடுக்கணும்னா ஒரு த்ரெட் இருக்குங்கிறத நம்ம காட்டணும். பிஜேபி எப்படி முஸ்லீம் தான் நம்மளோட த்ரெட்டுன்னு சொல்லி அந்த ஹிந்து கன்சாலிடேஷனை பண்ணுறாங்கல்ல, அதை போல். அப்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தன் அறியாமல் விஜய்க்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, கவனத்தை சேர்க்குறாங்க. அது கூட இந்த ஃபேக்டர்ஸும் வேலை செய்யுது. அண்ட் இதை எப்படி அவர் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன்னா, விஜய் அந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒன்றை அரசியல் கட்சிகள் அல்லது அந்த அறிவுஜீவிகள் வந்து இன்ஸ்டாகிராமோட எழுச்சியை பெருசாக பொருட்படுத்தலை. ஈவன் தோ அது அது வந்து தாக்கம் செலுத்துவது குறைவு தான், ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. அப்படின்னாலும் கூட சத்தம் நிறைய கேட்கும். இன்ஸ்டாகிராமில் ஒரு பொலிட்டிக்கலாக வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே தின்னு வளர்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அது அரசியலுக்கு வராது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அவர்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டிட்டு எந்த உழைப்பும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே ஒரு பொலிட்டிக்கலாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பு வேறு எந்த கட்சியிலையும் கிடைக்காது. ஓகே, இந்த மாதிரி டிவிகேவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிவிகே எப்படி பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத யார் யார் பேசுகிறான்னு பார்த்தோன்னா ஒரு 100-150 பேருக்குள்ளே அடைக்கல. ஒரு அம்மா ஒரு லேடி பேசுது, அண்ணனாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம் அப்படின்னு பேசுது. அந்த அம்மா தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கு. என் கழுத்தை அறுத்துக்குவான்னு ஒருத்தன் சொன்னால் அப்படி போயிடுறாங்க. ஸோ ஒரு நபர் ஒரு அதிர்ச்சி கொடுத்து இருக்குல்ல, அந்த சட்டையை கட்டி போட்டு ரோட்டில் உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல, அதே போல் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியல் ஷாட்டை வைங்களேன். நீங்கள் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் யோசிச்சு பாருங்கள், 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர் இருக்கிற ஸ்கூல் கிரவுண்டை பார்த்து ஏரியல் ஷாட் எடுத்திங்கன்னா அப்படியே மலைப்பாக இருக்கும். என்னடா அது இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சின்ன தெருவுக்குள்ளே 1500 பேர் அடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு காட்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மலைப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் விஜயோட இதில் நடக்குது. ஏன் அந்த கூட்டம் வருது அப்படின்னு யோசிச்சோன்னா, விஜய் வந்து ஒரு டெக்னிக்கை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போ வேணால் இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகலாம். இதானே அவரோட ஹிஸ்ட்ரி, அரிய வாய்ப்பு. அப்போது வரும்போது பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஏன் ஐயப்ப மலைக்கு ஏன் அவ்வளோ கூட்டம் போகுது? சீசன். அதை விட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த டைமுக்குள்ளே போனால் தான் உண்டு. அதனால அது அந்த கிரேஸை உருவாக்குது. பெங்களூரில் ஒரு ஜோசேகர் உண்டு, 150 ரூபா 200 ரூபாய் தான் வாங்குவார். ஃபோனை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஆன் பண்ணுவார். 2 மணி நேரம் தான் ஃபோன் ஆனில் இருக்கும். அந்த ஃபோனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் தான் உண்டு. டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது. ஆஃப் அண்ட் ஓவர் ஃபோன் இருக்காது. ஓகே, அந்த 2 மணி 1 செஷன் 2 மணி நேரம் அந்த ஃபோன் ஆனில் இருக்கிறது தான். மேபி அதை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அவரோட வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, இதுக்கு மேலே கிடைக்காதுன்னு அந்த ஒரு வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட்டை அந்த டைமில் ஃப்ரீஸ் பண்ணுவார். அதை மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், காணப்படுவார். இது எப்போ கிடைக்கும்னு தெரியாது. நீங்கள் சென்னையில் போன இடத்துக்கு ஏன் அவர் திரும்ப போகல? அவர் தொகுதி ஏற்கனவே பார்த்துட்டான் அவன். ஓகே, ஏற்கனவே பார்த்துட்டான். இனிமேல் அந்த கூட்டத்தை கொண்டு வர முடியாது. ஓ இல்லை, இன்னைக்கே கூட வந்து எடப்பாடி வந்து அவரோட தொகுதிக்கு போகிறாரு, சீமான் வந்து அவரோட தொகுதிக்கு போறாரு, முதல்வர் அவரோட தொகுதி இன்னும் பக்கத்துல இருக்க தொகுதிக்கெல்லாம் போறாரு. ஆனா விஜய் மட்டும் திருவான்மியூர் இந்த பக்கம் போறாரு, சைதாப்பேட்டை இந்த மாதிரி நந்தனம் இங்க போயிட்டு இருக்கிறாரு, அவரோட தொகுதிக்கு போல. அதுக்கு காரணம் வந்து அங்க வெற்றி உறுதின்றது கிடையாதா? அங்க இல்ல, நீங்க பெரம்பூர்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பட்டியல் போட்டுடலாம். அவர் ஏன் போலங்கிறதுக்கு எனக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னா, நிறைய பிரச்சாரம் பண்ணி தோத்துட்டா அது பெரிய எம்பாரஸ்மெண்டா இருக்கு. ஆனா பிரச்சாரத்துக்கே போலன்னு வச்சுக்கோங்களேன், தோத்த பிறகு என்ன சொல்லலாம்னா, அண்ணன் வேற இடங்கள்ல கவனம் செலுத்தினார், அண்ணன் வந்து பிரச்சாரம் தான் தொகுதி பண்ண விடல, அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சாக்கு சொல்றதுக்கு தான் அவர் பெரம்பூர் போலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேக்டர்ஸை பார்த்துருவோம். அவர் மைனாரிட்டி ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார். பெரம்பூர் மேபி ஒரு 50,000 கிட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், கொஞ்சம் கூடவே இருக்கலாம். அது ஒரு சாலிடாக நமக்கு இருக்குங்கிற நம்பிக்கை. அதே ஃபேக்டர் தான் திருச்சி கிழக்கு. அங்கேயும் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பிள்ளை மாதிரி ஓட்டு அப்படிங்கிறது. இங்கே இது 2 தொகுதியை ஒரு 2 தொகுதியை தீர்மானிக்கிறார். ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா வெளிப்படையாக
கிறிஸ்தவ அமைப்புகள் விஜய்க்கு எதிராக நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்கள் சிஎஸ்ஐ சென்னை ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க நோட்டீஸ் அடித்து நடிகர்கள் பின்னால் போகக்கூடாது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நோட்டீஸை கொடுத்து அதை பெரம்பூரில் மட்டும் வீடு வீடாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த சபை இளைஞர்களை வச்சு. ஏன்னா பெரம்பூரில் சிறுபான்மை ஓட்டு கணிசமாக அவருக்கு வராதா? இல்லை, கணிசமாக வர வாய்ப்பு இல்லைங்கிற. ஓகே. ரொம்ப அவர் நினைச்ச அளவுக்கு அவர் கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் பண்ணலாம்னு நினைச்சார் இல்லையா, அவர் ஒரு ரொம்ப குறைவான அளவு தான் அதுக்கு டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு கிறிஸ்தவர்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்டியன்ஸ் எப்படியா இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கும் போது அவங்க வந்து சென்சிபிளாக இருக்க மாட்டாங்கிற ஒரு இமேஜ் வருது இல்லை. அவர் அந்த குடும்ப பஞ்சாயத்து இதெல்லாம் வந்த பிறகு என்னென்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டுங்கிறதுனால அவங்க எதிராக தான் அது இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பெருசாக அவர் விஜய் வந்து இது பண்ண மாதிரி தெரியல. பிரச்சாரத்துக்கு ஒரு சபை போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு வரலாறுல இதான் முதல் முறையாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சபை வெளிப்படையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்களோட நோட்டீஸில் இருக்குது, மதச்சார்பற்ற கூட்டணி ஆதரிங்கன்னு இருக்குது. அந்த நோட்டீஸில் கீழே சின்னெல்லாம் கூட போட்டிருக்காங்க. வீடு வீடாக போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, பாதிரியார்கள் பேசுகிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி இருக்குது. எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத சிறுபான்மையோருக்குன்னு எதையும் செய்யாத ஒருவருக்கு நாம் ஓட்டு போடுவோங்கிறது அது தங்களுக்கு ஒரு அவமானங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் அமைப்புகள் முழுக்க எல்லாருமே திமுக சைடு இருக்காங்க. ஏடிஎம்கே முஸ்லீம்ஸை என்கேஜ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு, 4 கிறிஸ்டியன் கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க மைனாரிட்டி எங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துருச்சு ஏடிஎம்கே. அது ஒரு பாஜக. ஆமாம், பிஜேபியோட மெர்ஜ் ஆகிறதுக்கான தயாரிப்பில் இருக்குது ஏடிஎம்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, நீங்கள் தேவையில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ கிறிஸ்டியன் ஓட்டு முஸ்லீம் ஓட்டை முழுக்க ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போவே காலி. ஒன்று. அடுத்ததான் நீங்கள் அவங்க முஸ்லீம்களும் வந்து விஜய் நம்பலையா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கு. நமக்கு கையில் நம்பர் கிடையாது. ஆனால் ஓவராலாக பார்க்குற காட்சி பாருங்கள். யாராவது போகிறாங்களா? அந்த முஸ்தபா மாதிரி 1-2 பேர் தான் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கும் அவர் தொப்பி வச்ச ஒருத்தர் வேணுங்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படுது. பட் இன் ஜென்ரல் அது ஒரு அவமானமாக உணர்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் கிட்ட போயிடுவோன்னு சொல்கிறதே அவங்க தங்களுக்கு தங்களை அவமதிக்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு. அடுத்ததா இவங்களுடைய அமைப்பு உள்ளுக்குள்ள கட்சி கட்டமைப்பு வேலை செய்தான்னா பெரம்பூரில் அதுவும் நான் அங்கே தான் இருக்கேன்றதுனால சொல்கிறேன். ஒரு ஆக்டிவாக அவர்கள் வேலை செய்யலை. பணிமனையே 4 நாளுக்கு முன்னாடி தான் கோலம் போட சொல்லி ஒரு இது கொடுத்தாங்கல்ல. பெரம்பூரில் எத்தனை கோலம் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி காட்சியே வரல. ஓகே. அந்த மாதிரி ஒரு வேலையே நடக்கலை. இவர் போய் பிரச்சாரம் பண்ண சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் வந்தது. சில ஃபோட்டோ வந்திருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்ததாக இவங்க சைட்லேயே கூட பெருசாக நியூஸ் வரலை. மற்ற ஊடகங்களையும் பெருசாக ஃப்ளாஷ் ஆகலை. இது அவங்களோட இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஏன் இன்ஆக்டிவாக இருக்கிறது ஒரு பிரச்சனைனா, மக்கள் நீங்கள் போய் ஒருத்தர் உங்கள் வீட்டு வாசலில் நின்று அவங்கள்ட்ட கேட்டு ஓட்டு போட்டுருங்கம்மான்னு கேட்கும்போது அது ஞாபகம் வரலாம். நான் என்னோடய பால்கனியில் உட்காந்துருப்பேன், நான் ஒரு நாள் வந்து கையாட்டிட்டு போவேன், நீ வந்து ஓட்டு போடுங்கும் போது அது நிஜமாக தனக்கு இருக்கிற ஒரு தன்னை அவமதிச்சிட்டதாக தான் நினைப்பாங்க. ஓகே. நீங்கள் அறந்தாங்கியில் தொடர்ந்து இவர் ஜெயிப்பார், திருநாவுக்கரசு ஜெயிச்சிட்டே இருந்தார் முன்னாடி. என்னென்னா எல்லா கல்யாணம் காது குத்துக்கணும் எல்லாம் போயிடுவார். இனிகோ இருந்தராஜ் இப்போ கிழக்கில் பேசுகிறாரு, அந்த தெருவில் நின்று பேசுகிறாரு. இந்த தெருவுக்கு மட்டும் நான் எத்தனை துக்கத்துக்கு நல்ல காரியத்துக்கு வந்து போயிருக்கேன்னு கேளு. அவர் இந்த பக்கம் இந்த தொகுதிக்கு வருவாரான்னு கேளு. என்ன செலக்ட் பண்ணுவாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்களான்னு அந்த இடத்துல கேட்குறாரு. அதே பிரச்சாரத்தை தான் இவங்க எடுப்பாங்க. இது ஃபேக்டர் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வெறும் இளைஞர்கள் ஓட்டுங்கிறத மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் அவங்க நம்பினாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க? 30 வயசுக்குள்ள இளைஞர்கள்னால் 15% இருக்கலாம் ஒட்டு மொத்த வாக்காளர்களில். இந்த 15% செய்கிற அட்ராசிட்டி, இந்த வீடியோக்கள், இந்த மற்ற கட்சிகள் வந்து பூம் பண்ணுறது, இது எல்லாம் 15லேயே கூட ஒரு 5 தான். இல்லை நான் சொல்கிறேன், இந்த 15 நீங்கள் தக்க வச்சாலும் கூட, முழுக்க தக்க வச்சாலும் கூட, இவங்களை என்கேஜ் பண்ணுறதுனால கிடைக்கிற அவுட்புட்டு மற்றவனை வெறுப்பேற்றும். இந்த டேமேஜை அவங்க கன்சிடரே பண்ணலை. இவர்களை வின் பண்ணி கொண்டு வர்றதுக்கான எந்த நடவடிக்கையும் அவங்க கிட்ட இல்லை. சும்மா மைக்கை பிடிச்சி ஒப்பாரி வச்சா சரியா போயிடுமா? ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, ஒருத்தன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு செத்து போயெல்லாம் போட்டுருக்குன்னு அது ஒரு டூல் கிட் மாதிரி தெரியுது. இது எல்லாமே பிறரை உள்ளே கொண்டு வராது. நீங்கள் வெறும் ஒரு பிரிவை மட்டும் வச்சுட்டு இல்லை, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பலருக்கும் வந்து விருப்பம் இருக்கும்ல, ஓட்டு போடணுன்ற அளவுக்கு என்ன இருக்கும்ல. இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, சரி இது தோற்றுருவாரோ நடக்காமல் போயிருமோ அப்படின்னு ஒரு வெறி ஏற்றி விட்டாங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. எத்தனை செக்ஷனை உங்களால் வேலை செய்ய முடியறதே, நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு 30% கிட்ட தான் அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. வேலையை செய்ய முடியும் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சுட்டு. மீதி எல்லாமே வெவ்வேறு வழிகளில் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ண வேண்டிய ஒன்று. ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரச்சாரம் மட்டும் ஒத்து வராது. நீங்கள் இப்போ கோர்ஸ் கரெக்ஷனை டிஎம்கே ஜோயில கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக வார்டு வாரியாக ஆட்களை என்கேஜ் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறது, இது எல்லாமே வெவ்வேறு வழிகளில். இதில் இன்னொன்று அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ், பெரிய கட்சிகள்கிட்ட அந்த டேட்டா இருக்கும்.
எந்த தெருவில் எவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, யார் ஆசிலேஷனில் இருக்கா, யார் அதிருப்தியில் இருக்கா, யார் போய் பேசுனா அதிருப்தியில் இருக்கவன் வருவான். ஓகே. அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாக அதை அணுகிறதுக்கு எல்லா கட்சிகளும் பழக்கப்படுத்திட்டாங்க. சில சமயங்களில் எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ போகும்னா, பிஜேபி கர்நாடகாவில் ஒருத்தரம் காங்கிரஸ் கிராமங்களுக்கு போய் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நாள் சாயங்காலம் ஒரு பஸ் வரும், நீங்கள் டூரில் அதில் ஏறிக்கலாம், அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஏறிட்டு பஸ்ஸு ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற வேற ஒரு ஊருக்கு போயிடும். ஊரெல்லாம் சுற்றிட்டு சாயங்காலம் வந்து 5 மணிக்கு பஸ் ஏறணும். 5 மணிக்கு பஸ் ஏறும்போது கையில் பணம் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு சிஸ்டம், அது இதை ஒரு 7 வருஷம் முன்னாடியே ட்ரை பண்ணாங்க கர்நாடகாவில். ஸோ பெரிய கட்சிகள் அதை ஒரு 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 பார்ட்டி மைக்ரோ லெவலில் ஒரு தேர்தல் வேலையை அவங்களால பார்க்க முடியும். தேர்தல் அன்னைக்கு கூட ஃபாலோ அப் அதில் நடக்கும். இவர்கள் அடிப்படையில் ஒரு 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 ஃபன் மென்டாலிட்டி, வைப் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு நிதானமாக பொறுப்பாக பகுதியாக வேலை செய்கிறதுங்கிறது வராது. இந்த இடம் ஒரு செட்பேக்கு. அடுத்ததாக டிஎம்கே ஏடிஎம்கே கூட அந்த மாதிரி சில பாமக அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணலை. பட் டிஎம்கேல என்ன கேம்பெயினை கிரவுண்டில் பண்ணுறாங்கன்னா, உன் வீட்டு தேடி வருவார், நீ அங்கே போனீங்கன்னா விஜய் கதவை கூட பார்க்க முடியாது, விஜய் வீட்டு கதவை கூட பார்க்க முடியாது, கேட்டை பார்த்துட்டு வரணும். இங்கே சேகர ஈஸியாக பார்த்து யார் நினச்சாலும் அடுத்த நாளைக்குள்ளே பார்த்துடலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. நேற்று ஸ்டாலின் பேசுனது கூட அப்படி தான் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இல்லை, இப்போ உங்கள் ஊருக்காரர் வேணுமா, எங்கேருந்தோ வரவர் வேணும், இது எல்லாமே எல்லார்கிட்டையும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்கே எது வேலை செய்யுமோ அதை இவங்களால் பயன்படுத்த முடியும். டிவிக்கே வெறுமனே ஆட்டோவில் விஜய் பாட்டை கட்டிட்டு விஜய் மூஞ்சை மட்டும் வச்சுட்டு பிரச்சாரத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதில் தான் அவங்க பின்தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் வருது. அவர் வீட்டை விட்டே வெளில வர்றதில்லை, எப்போனா தான் வர்றாரு, அவரே ரத்து பண்ணிடுறாரு அவர் பிரச்சார திட்டத்தை, இதெல்லாம் இருந்தாலும் இப்போ அதை விட பெரிய அலிகேஷன்லாம் இருக்குது. அவரோட விவாகரத்து கேஸ் வருது, அதுக்கு உரிய காம்பன்சேஷன் அவங்களுக்கு தரதா இவர் இல்லை, அவங்க மனைவிக்கு தரதா இல்லைன்ற பிரச்சனை வருது. தேர்தல் பிரமாண பத்திரத்திலேயே 100 கோடி ரூபா வந்து வித்தியாசம் கணக்கு தப்பாக காட்டி கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது தப்பு தானே. ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இவங்க வருமான வரித்துறை வந்து அதுக்கு அறிக்கை தரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல கரூர் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், கரூர் இன்சிடென்ட்ல இன்னும் கொடூரமான இன்சிடென்ட். அவரோட தவறு எவ்வளோ இருக்குதுன்றத ஓரளவுக்கு நிதானமாக அதை பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எதுலையுமே வந்து பெரிய அளவில் வந்து மக்கள், அதாவது அவங்கள ரசிகர்னு சொல்லக்கூடியவங்க பெரிய அளவில், மக்கள்லாம் எல்லாரும் சொல்ல அவங்க ரசிகர்னு சொல்லக்கூடிய பெரிய அளவில் அதை கன்வின்ஸ் ஆன மாதிரியோ இது தப்பு தானே அப்படின்னு கேஷுவலாக, அதாவது ஒரு அவரை ஒதுக்கிற வேணாம் ஆனால் இது தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு மெச்சூர்டாக இல்லாத நிலைமையில தானே எல்லாம் இருக்கிறாங்க. அது எதையுமே எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நடக்கிறது மாரி? இதெல்லாம் எடுப்படுமா? இது ஒரு இல்லை இது அவங்க கிட்ட இது எடுபடாது. நான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் கிட்ட நீங்கள் அரசியல் உரையாடலை நிகழ்த்தவே முடியாது. அது ரொம்ப டஃப். ஏன்னா அவங்க ஒரு கல்ட் மனோநிலையில் இருக்காங்க. கல்ட்டுன்னா புரியல. விஜய் ஃபேன்னா அது ஒரு பெரிய அளவில் நம்புறது இல்லை, பெரிய அளவில் நம்பர் இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சலசலப்பை ஏற்படுத்த, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த 20% உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2% 3% ஆட்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக எதுக்கும் தயங்காத ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரோட கவனத்தையும் பெற்றிட முடியும். பெண்டகாஸ்ட் சபைகளில் இருக்குல்ல, அங்கே அந்த எல்லாரும் கத்தி அழுகுறாங்கல்ல, அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க அழுவையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மற்றவர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதே தான் ஈஷா மாதிரியான சதில் நடக்கும். இது ஒரு நீங்கள் கரெக்டாக முதலீடு செஞ்சீங்கன்னா அப்படி எல்லாரையும் அழுவ வைக்கலாம். இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு குரூப்பை உருவாக்குறதுக்காக, ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க. இப்போ டூல் கிட்ட கொடுத்து ஒருத்தரை பேச வச்சுட்டா மீதி எல்லாரும் அப்படி ஓகே, அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது தானே. அதில் அந்த குரூப்பில் நிறைய பேர் அதை நிஜமாக தான் செய்கிறாங்க. பட் அதை தூண்டி விடுறது, அந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை இவங்க உருவாக்குறாங்க. இவர்களே கம்பெனி வச்சு உருவாக்குறாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து இது தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் டீம் வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து அதை வந்து செய்கிறாங்க. விஜய் கல்யாணம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு நடிகர் 60,000 பேருக்கு சாப்பாடு போட்டு நடந்த கல்யாணம். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை வந்து இவரை நடிக்க வச்சு தான் பிள்ளையை பெரிய ஆளாக்க முடியும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. அவருடைய தோற்றம் பெருசாக அட்ராக்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் வேறு இடங்களில் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அவர் விரும்பியிருக்காரு. ஐடியா கரெக்டான ஐடியா. நீங்கள் எல்லாத்துலேயும் சந்திரசேகரை அப்பான்னு தான் கூப்பிடணுங்கிறது உத்தரவு. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் விஜய்க்கு அண்ணன்னு ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க. அது விஜய் அண்ணா அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. அது எப்படி அவர் கற்றுக்கிட்டாருங்கிறதுலாம் தெரியாது. அதே போல்
எல்லா பத்திரிகையிலையும் பேர் வரணும், விஜய்க்கு நிறைய ஆதரவு இருக்குன்றதை காட்டுறதுக்காக ஏராளமான விஜய் ரசிகன், உங்கள் விஜய், அந்த மாதிரி பல்வேறு பேர்களில் விஜயை பற்றின புத்தகங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா சின்ன சின்ன கடைகள்லையும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு அவங்க அப்பயே பண்ணியிருக்காங்க. அவரோட நோக்கம் என்னென்னா தான் பையன் ஒரு ஸ்டாராக தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதன் பிறகு ஜெகதீஷ் மாதிரி ஒரு பிஆர் கம்பெனி வர்றாங்க. இன்ஸ்டாகிராமுங்கிறது மற்றவங்க சீண்டாமல் இருக்கும்போது விஜய் படத்தை ஓட வைக்கிறதுக்காக இவர்கள் அந்த பிஆர் கம்பெனிஸை, அந்த இன்ஸ்டாகிராமை இவங்க கைப்பற்றுறாங்க. ஆட்களை தேர்வு செய்கிறது மாவட்ட வாரியாக, அவங்களுக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்றது, அவங்க ரீல்ஸை போட்டுருது. அது ஏற்கனவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கிக்கிறது. அவங்கள வந்து பேக்கேஜில் இருப்பாங்க. நீங்கள் அந்த ஆடியோலாம் கேட்டிருக்கலாம். அந்த உரையாடலை கேட்டிங்கனாலே தெரியும் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி. இதான் அசைன்மெண்ட்டு, இப்படி செய்யணும், இந்த புது அப்ரோச்சுமே இல்லை. ஆமாம், இந்த அசைன்மெண்ட் என்னன்றது மட்டும் சொல்லுவாங்க. அது அங்கே போயிடும், போன உடனே பே பண்ணிடுறாங்க. நான் கேட்டவங்க 15 ரூபா வரைக்கும் ஒரு வீடியோவுக்கு பேமெண்ட் வருது. ஓகே, நான் சொல்கிறது பொள்ளாச்சி மாதிரியான நகரங்கள்லேயே கூட உங்களோட வியூவர்ஷிப் அதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் மெக்கானிசம் வச்சுருக்கும் போது அவர்களுக்கு இப்படி ஒன்று அறிமுகப்படுத்தும் போது அவன் எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கலாக தான் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஆனால் கொள்கையினால் பேச முடியாது, மற்ற கட்சி வேலைக்கு என்னால் போக முடியாது, சும்மா வருவேன், செல்ஃபி எடுக்கணும், வைப் பண்ணணும், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும், என்னுடைய இல்லை அது இப்போ பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு ஐடென்டிட்டி வேணுன்ற அது கூட தேவையில்லை. அவனை தக்க வச்சிருக்கிறதுக்கு இதில் அந்த பிளாட்ஃபார்மில் அதுக்கு எந்நேரம் கண்டென்ட் கிடைக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. இப்படி ஒன்று இருக்குது, அதுவும் இப்படி ஒரு இமேஜை நம்ம வந்து பிராண்ட் பண்ண போகிறோன்னா அவனுக்கு அது ஈஸியாக இருக்குது. அதை விடவும் முக்கியம், அது ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு ஃபேமஸ் கண்டென்ட். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போதோ அல்லது ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது பின்னால் தன்னோட லவரை வந்து பெட்ஷீட்டை வச்சு மறைக்கிற வீடியோ நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 வீடியோ 2000 பேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க அத்தனை பேருமே அதை பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு வகையில். வேற ஏதாவது ஒன்றுனா இப்போ அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து கண்டென்ட் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுறாங்கும் போது இவங்க அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த குரூப்பை என்கேஜ் பண்ணுற வித்தை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் அந்த இடத்துல இல்லைங்கும் போது இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸை வந்து முழுக்க இவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. என் சந்தேகம் என்னென்னா அவங்க பெய்டாக கூட அதை ப்ரமோட் பண்ணியிருக்கலாம். இது முழுக்கவே படத்தை ஓட வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. முன்னாடி அதே மெக்கானிசம் எதிரில் இருக்கிற படத்தை டேமேஜ் பண்றதுக்காகவும் பண்ணப்பட்டது. அதுவும் பண்ணதா? அது நிறைய நடந்தது. நீங்க சூர்யா வந்து ஷார்ட்டா இருக்கால, சூர்யா உயரம் கம்மிங்கிற அது படம் தேரல, படம் ஓடலை அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் பதிவு வருது. இது எல்லாமே இவங்கள ஃபேப்ரிகேட் பண்ணி உருவாக்கின விஷயம். அதை அப்படியே அரசியலில் இவங்க ரோல் அவுட் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதை என்ன சொல்றது, இந்த எச்சு துப்பி ஒம்பளுக்கிற மாதிரி தான் அது. பல சமயங்களில் கொலாப்ஸ் ஆகிடும். இது எப்படி இவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே நமக்கு தெரியாதுல்ல. சீமானுக்கு நம்ம முதல்ல அந்த ஒரு அதிர்ச்சியானோம். ஆமாம், ஏன்னா வெறும் கேள்வியாக கேட்பாங்க. நம்ம வந்து பொறுப்பாக கேள்விக்கு பதில் சொல்லி பழக்கப்பட்டவர்களுக்கு அது ரொம்ப ஷாக்காக இருக்கும். இதுக்கு எப்படா பதில் சொல்றது? பதில் அவன் கேட்கவே மாட்டான். திருப்பி கேள்வி கேட்டால் திட்டுவாங்க, டென்ஷன். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, வேற கேள்வி கேட்பாங்க. கேள்வியாக ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அவங்ககிட்டேருந்து நீங்கள் பதிலை வாங்கவே முடியாது. சீமான்ட்ட நம்ம ஒரு அதிர்ச்சியாகி ஒரு 10 வருஷம் முக்கி போராடி அதன் பிறகு அந்த டிக்ளைன் ஆரம்பிச்சதில்ல. இது அந்த மாதிரியான ஒரு குரூப்பு. என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் நிறைய என்கேஜ் ஆனதுனால இந்த அதிர்ச்சி பரவலான அதிர்ச்சியாக மாறிட்டுருக்கு. எல்லா சைடுக்குமே இருக்குது. அதனால் இது நான் இப்போவும் ரொம்ப பிரமிச்சோம். நம்ம ரொம்ப அதிகமாக இந்த நம்பரை மதிப்பிடுறது அப்படிங்கிறதுல வந்து நாம் வந்து நீங்கள் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, நம்ம 2 பேரோட முடிவுகள்லையுமே நம்முடைய விருப்பத்துக்கு ஒரு ரோல் இருக்கும். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனால் நம்முடைய அப்சர்வேஷன்ற அளவில் இதை வச்சுக்கலாம். இதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் முடித்து எவ்வளோ பேர்கிட்ட நம்ம வேலை செய்யணும், எங்கே கோட்டை விட்டோம், ஏன் அந்த தப்பு நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் நாம் அதிகமாக பயப்படுற அளவுக்கோ, அது 25% 4ல் 1 பங்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நாம் இது பெருசாக மேக்னிஃபை பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஆனந்த விகடன் வந்து விட்டுருக்குறாங்க. அதில் வந்து சில சீட்டுகள் இவங்க ஜெயிப்பாங்க, அதிமுக கிட்டத்தட்ட ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்ற அளவுக்கான சர்வே கணிப்பாக இருக்குது. அதெல்லாம் அது வெறும் ஏற்கனவே வந்து விஜயை முதல்ல ப்ரொமோட் பண்ண ஒரு பத்திரிக்கை, ஆதவோட ஆசை பெற்ற பத்திரிக்கை அப்படின்னு மட்டும் அதை புறந்தள்ள முடியுமா? அல்ல அது வேற தவிர வேறு எதுவும் இல்லையா? இல்லை, அந்த 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 குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாதுல்ல. இப்போ இந்த குற்றச்சாட்டு அபத்தமானது அப்படின்னு நாம் ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கலாம். அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த பிரச்சனை இவங்களோட அரசியல் வருகை எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அந்த பத்திரிகைக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறதுனால
நாம் இந்த இந்த புகாரை மறுப்பதற்கில்லை. ஒருவேளை உங்களோட ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ வேணால் சொல்லலாம். மற்றபடி இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை புறந்தள்ளவே முடியாது. அது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்திரகுமார் சில பாயிண்ட் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். ஆர்கே நகரில் அந்த டிவிகே வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்கள் எதுவுமே சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஆமாம், அந்த மாதிரி எதுவும் வேலிடாக ஒரு ஆர்கியூமெண்ட் எதுவும் இல்லை. இது மாதிரி சில குறிப்பிட்ட சிலர் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு போடுறது அண்ட் அவங்களோட நோக்கத்தை ரொம்ப வெளிப்படையாக அதில் தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க மட்டும் இல்லை, சொல்கிறார். ஓகே, அது மனுஷபுத்திரன் தான் கிண்டலான்னு சொல்லியிருந்தாரு. விஜய் வந்தபோது 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் விஜய் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. அது பத்தாதுங்கிறதுனால அந்த வயசை 39 வயசில் இருக்கவங்க வரைக்கும்னாங்க. இப்போ வந்து இதுவும் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு விஜயை விட சின்ன வயசுக்காரங்க எல்லாருமே விஜய் ஆதரிப்பாங்கன்னு இருக்காரு. விஜய்க்கு 50 வயசு ஆகுது, அப்படிதான் சொன்னாரான்னு தெரியல. நான் டெக்ஸ்ட்டை படிச்சு பேசுகிறேன். ஸோ அந்த வயசில் இருக்கிற எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க, அதனால விஜய் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது. அவங்க ஊடகங்கள் அவரை வளர்க்குறதுல எனக்கு அது ஒரு ப்ராப்பகண்டான்னு கூட நான் சொல்லலை, அந்த அளவுக்கு கூட நான் குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டியாளரை எதிர்பார்க்குறாங்க. ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் ஒரு கடுமையான விற்பனை சரிவில் இருக்காங்க. சேட்டலைட்ஸோ பிரிண்ட்டு இதெல்லாமே ஒரு கடுமையான சரிவில் இருக்கும்போது அந்த 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 மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு புதிய புதிய கண்டென்ட்டுகள் தேவைப்படுது. அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கழுத்தை அறுத்துக்குவேன், எங்கள் அண்ணனுக்காக நான் செத்து இல்லாமல் போல இருக்கு, வேலை போனால் எனக்கு பரவாயில்ல, இது போன்ற அதிர்ச்சியூட்டும் கண்டென்ட் எனக்கு இந்த மாதிரியான ஷாக்கிங் கண்டென்ட்டு பார்க்குறவங்கள உடனடியாக அந்த சேனலை நோக்கி எடுத்துகிட்டு வர்ற பத்திரிகை டக்குன்னு எடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டுங்களை அவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் இது வரட்டும் அப்படின்னு ஒரு என்ன வியாபாரம் போது அதான பொருள் விற்பான். நான் இவர் சொன்னதான், நாய் மனுஷனை கடிக்கிறது தான் செய்தி, மனுஷன் நாயை கடிக்கிறது தான் செய்திங்கிறது போல் இது ஆச்சரியம் ஊட்டுறது. நீண்ட கால அடிப்படையில் இதற்கு நாம் இதுக்கு ரிப்பேர் மெக்கானிசம் செய்யணுங்கிறத நான் வேணால் ஒத்துக்கிறேன். அது 5% இருந்தாலும் 10% இருந்தாலும் 2% இருந்தாலும் இது இல்லை, இந்த எலெக்ஷனில் அது அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்காது நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெருசு நம்ம அந்த நம்பருக்குள்ளே போக விரும்பல. பெரிய அளவுடன் இவங்கெல்லாம் பயமுறுத்துற அளவுக்கு இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, அவரு போட்டியிடுற தொகுதியில் கூட விஜய் ஜெயிக்க மாட்டாரா? இல்லை. ஓகே, பெரம்பூர் உறுதின்னு சொல்லப்படுது. நான் நம்பவே இல்லை. இல்லை 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 ஏன்னா அதான் மறுபடியும் சொல்கிறேனே, வேட்பாளரை ஓட்டு போட விரும்புகிறவங்கள வாக்குச்சாவடிக்கு கொண்டு வருவதுங்கிறது ஒரு நீண்ட ப்ராசஸ். முதல்ல இருந்தே ஒரு நீண்ட ப்ராசஸ். இன்னைக்கு பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு இந்த 2 நாள்ல அது இன்னும் ஒரு குரூஷியலான ப்ராசஸ்ல. ஆமா, பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதுன்றது அதை செய்வாங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா? அது அவங்ககிட்ட கிடையாது. அதற்கு அவங்க தயாராகவும் இல்லை. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலும் அவங்க பெருசாக செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேனே, அந்த அவங்க பணிமனையே காலியாக தான் இருக்குது. அவங்க நினைப்பே மக்களா அவங்களாவே அது தன்னால் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ரீசன்ட் டூல் கிட் மேலே எனக்கு அது ஏன் டூல் கிட்டாக இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன்னா, இது வரைக்கும் நடந்துரும், வந்துடும், ஓட்டு வந்துடும், அப்படி இப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட், நான் அண்ணன் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு கண்டென்ட் போட்டவர்கள் கடைசியாக விஜயோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போட்டுருவோம். ஒரு வாட்டி வழியெல்லாம் தாங்கிட்டு வந்திருக்கு. என்ன வழி, எதுவும் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டு நேராக வந்துட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. வழியை தாங்கிட்டு வேலைக்கு வந்ததுன்னா, தந்தி ஃபேமிலியில் வந்தார் ஒருத்தர், தங்கமணின்னு நினைக்கிறேன், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், திரண்ட சொத்துக்களை விட்டுட்டு வந்தவர். அந்த ஆளும் சொல்லலை நான் வழியை தாங்கிட்டு வந்தேன். மொத்தத்தையும் இழந்துட்டு தன்னுடைய கல்வி தகுதி விவரம் எடுத்துங்க, சரி அந்த அளவுக்கு போவேனா. நம்ம சமகாலத்தில் கோவன் இருக்கார்ல, அவர் இருந்திருந்தா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கணும் பிஹெச்ஏல. அந்த வேலையை விட்டுட்டு குடிசையில் தாங்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. நான் வழியை தாங்கிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு அவர் சொல்லலை. முடியவே முடியாத சூழ்நிலை, சகலத்தையும் இழந்துட்டு, பெரியார் அவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு அதை தனக்கு அனுபவிக்காமல் கட்சிக்காக பண்ணிட்டு 93 வயசு வரைக்கும் சுற்றின பெரியார் அதை சொல்லலை. 1/2 மணி நேரம் வெயிலில் நிற்கிறதுக்கு நான் வழியை தாங்கிட்டு வந்தேன்னு ஒரு பிரச்சாரம். சரி அதை விடுங்க, அதை வர்றதில்ல. ஆனால் இவங்க கடைசி கட்டத்தில் பிரச்சாரம் என்ன, நான் தைரியமாலாம் வரல, ஒரு வாட்டியாவது வாய்ப்பு கொடுங்க, அதையே தான் கீழே இருக்கணும்னு பேசலாம். செத்துப்பெல்லாம் போட்டுருக்கு, ஓட்டு போடுங்க. அண்ணா நீ என்ன அப்படி கஷ்டப்படுற, நீ முட்டி போகிறத பார்த்தா எனக்கு சங்கடமாக இருக்குண்ணா, இன்னொரு இந்த மாதிரியான கண்டென்ட்டுகள்லாம் இறங்கும் போது பார்த்தா அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை கெஞ்சுற, தயவு செஞ்சு வாங்கங்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னாலே வெறுமனே இந்த செக்ஷனை மட்டும், இந்த வைப் மென்டாலிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் கரை சேர முடியாது, அல்லது டீசெண்டான ஓட்டு வாங்க முடியாது. அந்த இதுக்கு சொல்கிறேன்.
அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராமல் இவங்க அப்படி பேச வாய்ப்பு இல்லை. இப்போ உண்மையிலேயே அவங்க இத்தனை நாள் நாங்கள் ஜெயிச்சிருவோன்றத உண்மையிலேயே அவங்களுக்கு ஆமா. நம்பிக்கை இருந்து அப்படிதான் இப்போதான் உங்களுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரியாலிட்டியை அவங்க இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா முதல்ல அவங்க அங்கே போயிட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் சிஎம் ஆயிடுவாருங்கிற உறுதியான நம்பிக்கையில் பனையூர் கேங் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நம்ம அடுத்த 5 வருஷம் நம்ம கையில் இருக்குது, இன்னும் நிறைய பண்ணலான்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க போனவங்க கிட்ட. அவர்கள் அந்த அந்த குருட்டு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க தான். அது பல பேர்கிட்ட இருக்குது. சீமானு கூட வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் நிதி அள்ளி கொடுத்தவங்களாம் என்ன நினச்சாங்க, எப்படியும் சீமானா வந்துடுவார் ஆட்சிக்கு, அதுக்கப்புறம் ஆனால் சீமான் எனக்கு அப்படி நினச்ச மாதிரி தெரியல ஒருபோதும். அவர் அப்படி இல்லை. அவர் அந்த ரியாலிட்டி இல்லை, அவருக்கு வேறு மாதிரி இருந்தது. ஓகே. அவருக்கு இந்த மாதிரியான போலியான நம்பிக்கைகள் அவருக்கு நிறையவே ஓ இருந்துச்சு. நான் ஃபேமஸ், என்னை பார்த்து பயந்து தான் டிக்டாக் இந்தியாவில் தடை பண்ணாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது ஒரு உளப்பூர்வமாக சொன்னது தான்ல. அவர் நம்பினார், பல சமயங்களில் அவர் நம்பினார். இப்போ தான் ஒரு ரியலைசேஷனுக்கே வந்திருக்காரு, நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால தான் சாபம் வர்றாரு. இந்த செக்ஷன் ஸ்விங் ஆகுது. எனக்கு அந்த இன்னமும் நான் சந்தேகிப்பது, அந்த 8% 9% விளையாட்டுத்தனமாக ஓட்டு போடுற ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அது இவருக்கு போகும்னு தான் நான் நினைக்கிறேன். கூடுதலாக அந்த இவங்க உருவாக்குன அந்த ஃபேன் பேஸு அண்ட் இதில் சைக்கலாஜிக்கலாக உருவாகி இருக்கிற குரூப்புன்னு நான் எதை சந்தேகப்படுறேன்னா, ஸ்டில் இது என்னோட அனுமானம் தான், உறுதியானது இல்லை. ஒரு 40 வருஷம் முன்னாடி எப்படி ஒரு சூழல் இருந்தது நாட்டில்? வருமானம் குறைவாக இருக்கும், வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சின்ன பொழுதுபோக்குக்கும் நீங்கள் கடுமையாக போராடணும். ஒரு தேட்டருக்கு போகிறது கஷ்டம், சினிமா டிவியில் சினிமா பார்க்கணுன்னா வார கடைசியில் தான் பார்க்க முடியும். திருவிழாவில் தான் 2-3 படம் சேர்ந்தாப்பில் போடுவாங்க டிவியில், மொத்த ஊரே உட்காந்து டிவி பார்க்கும். ஒரு பரோட்டா சாப்பிட்றதுனா உங்களுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது. பணமும் சரி, கடைகளும் சரி, இத்தனை வெரைட்டியில் ஸ்நாக்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு இயக்கம் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பெரும் பணக்காரன் கூட ஒரு பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் கஷ்டப்படணும், வெயிட் பண்ணணும். இந்த சூழல்லாம் இருந்துச்சு. பெண்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் மோசம். அவங்க இப்போ ஆம்பளையாவது வயல் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் படுத்துக்கலாம், பொம்பளைங்க சமையலை பண்ணணும், ஆடு மாடை பார்க்கணும், பராமரிக்கிற வேலை செய்யணும், குழந்தைங்களை பார்க்கணும், வயலுக்கு கொண்டு போகிறதுக்கான சாப்பாடை செஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபர் என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு கிடையாது. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து பொழுதுபோக்குக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கோ கிடைச்சா பெரிய விஷயம். பட் இப்போ நிலைமை அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஈவன் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு அளவுக்கான பாதுகாப்பு இருக்குது, இந்த உணவு பாதுகாப்பு இருக்குது. மேற்கொண்டு நான் எல்லாரையும் சொல்லலை, மெஜாரிட்டி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுல. இப்படி இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட் வந்து பெருசாக கிடைக்குது. ஸோ அது ரொம்ப சீக்கிரம் சலிப்பூட்டுது. பட் அந்த எனர்ஜி அப்படியே உள்ளே நிற்கிது. என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. விஜய்க்கு போய் ரோட்டில் நின்று கத்தி என்ஜாய் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய இதாக இருக்குல்ல, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குல்ல. ஓகே. அது தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. மற்ற நடிகர்களுக்கு ஏன் அது நடக்கலைன்னா, மற்ற நடிகர்கள் அதை என்டர்டெயின் பண்ணுறதில்ல. இப்போ யாரும் இதை பண்ண முடியும்? சூர்யாவோ அவங்களோ அவங்கெல்லாம் குறைஞ்சபட்ச டிசிப்ளினுக்காக அவங்க மெனக்கெடுறாங்க. அது தனக்கு கெட்ட பேர் ஆயிடும்னு பயப்படுறாங்க. பட் விஜய் எப்போ ஒரே ஒரு முறை தான் டிசிப்ளினை இருங்கன்னு தன்னுடைய ரசிகர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு தரம். அது எப்போன்னா அந்த மதுரை மாநாடு. நம்மளை பற்றி இப்படி ஊருக்குள்ளே பேச்சு இருக்குது, அதனால் நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமானவங்கன்னு காட்டணும்னு ஒரே ஒரு வாட்டி சொன்னார். மற்றபடி அவர் சொல்லவே இல்லை. ஏன்? நீங்கள் டிசிப்ளினை இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா டிசிப்ளினை வெறுக்கிற இந்த கூட்டம் அங்கே வராது. அவன் ஆடுற வரைக்கும் தான். நீங்கள் பாரில் வாந்தி எடுக்கிறத ஸ்ட்ரிக்டாக தடுத்தீங்கன்னா பாருக்கு ஆள் வரமாட்டான். ஆமாம், அதே தான் இங்கேயும். நீங்கள் சாராயம் விற்கும்போது சாராயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ரூல்ஸை மாற்றணும். ரூல்ஸை இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா சரக்கு விற்காது. அதுதான் இங்கேயுமே. அவன் வைப்புக்காக வர்றான், ரூலை பிரேக் பண்ணுறதுக்காக வர்றான். இப்போ இவங்க அரசியல் கேட்குறது என்ன பாருங்கள். ஏதாவது சென்சிபிளான ஒரு 10 உரையாடல் எடுங்களேன், இருக்காது. ஒரு கேள்வி கேளுங்க, அண்ணா வந்தால் செய்வார், எல்லாம் செய்வார், நல்லா செய்வார். இல்லை என்னம்மா செய்வார் தெரியாது, ஓகே செய்வார், அவ்வளோதான். இவங்க சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய வந்து அதாவது எது லாஸ்ன்னு புரியாமல் எல்லா லாஸையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு மென்டாலிட்டி இருந்தாலும் சில பேர் வந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு குடும்ப வாரிசு அரசியலுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக இப்படிலாம் வேணும், அப்படிலாம் ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. இவங்க விட்டா இவங்க விட்டா இவங்க மேலாம் இந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் இருக்குது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, இவர் செய்வாருன்னு கூட அவங்க முழுசா சொல்லலை, நம்பிக்கை இருக்குன்னு கூட சொல்லலை. இன்னொருத்தர் கொடுக்கணும்ல, இன்னொரு சாய்ஸ் போகணும்ல, அப்போதான் ஒரு இது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் ரைட். அந்த விஜய் கல்ட்லேயே அதை விட்டுட்டு இதில் ரொம்ப ஆபத்தான செக்ஷனாக பார்க்குறது எதுனா இந்த குரூப்பு தான். மாற்றம் வேணும், வாரிசு அரசியல் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு.
இந்த செக்ஷன் எல்லாம் இதுக்கு முன்பு கடந்த 25 வருஷத்துல இதை பேசினவங்களாம் எங்க போயிருக்காங்கன்னு பாருங்களேன். பிஜேபிக்கு போயிருப்பாங்க. ஓகே. ஒரு தரப்பு என்னன்னு சொன்னா, அதாவது இது ஒரு எலீட் பாலிடிக்ஸ், சொகுசா இருக்கிறவங்களோட ஒரு அரசியல். நான் சொல்லிடுறேன். இந்த வாரிசு அரசியலுக்கு வருவோம். எஸ்.ஏ. சந்திரசேகர்னு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த பணத்தை அள்ளி கொட்டி அந்த சினிமா நுட்பங்களை எல்லாம் தெரிஞ்சு அவர் எம்ஜிஆர் கூட வேலை பார்த்தவர். அதனால அந்த எம்ஜிஆர் எப்படி ஒரு ஆளை வந்து ஒரு சுமாரான டிக்கெட்டை மேலே கொண்டு வரது எப்படிங்கிற டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர், அப்படி ஒரு இல்லைன்னா விஜய்ங்கிற ஒரு ஆள் இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கான மொத்த பிளாட்ஃபார்ம் அவங்க அப்பாற்பட்டது. ஸோ அதுவே ஒரு வாரிசோட இதுதான். அந்த வாரிசு வரக்கூடாதுன்னு இருந்தால் இவர் இருக்க மாட்டார். அது இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒன்று. அம்பானிக்குள்ள தான் அம்பானி சொத்தை மேனேஜ் பண்ணுவாங்கும் போது எல்லா சைடிலும் இருக்கிற ஒரு பலவீனம் சொசைட்டியில் இருக்கிறது தான் அரசியலோட இதுலையும் பிரதிபலிக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. சரி, இந்த வாரிசு அரசியலே எடுத்துப்போம். இன்னைக்கு அரசியல் செய்கிறவர்களில் உங்களுக்கு ஒரு ஒரு மதவெறிக்கு எதிரான ஒரு அரசியலை செய்கிறதுக்கும் சாதாரண மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கும் சூழலை இதை சென்சிபிளாக யோசிக்கிற உறுதியாக அதற்காக பேசக்கூடிய ஒரு நபர் உதயநிதின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை இதை வந்து உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பேசுறது ஈஸியா, விஜய்கிட்ட பேசுறது ஈஸியா? ஒரு பிரச்சனையை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொண்டு போகிறது ஈஸியா, விஜய்கிட்ட கொண்டு போகிறது ஈஸியா? அட்லீஸ்ட் 2 நாள்லையாவது அவர்கிட்ட போய் சேர்க்கலாம். விஜய்கிட்ட இப்போ விஜயோட கதவு திறக்கிறதுக்கு 1 மாதம், மாவட்ட செயலாளர் பார்க்க முடியாது. நீங்கள் ட்விட்டரில் 10 பேர் டேக் பண்ணி போட்டால் டிசிஎம் ஆஃபீஸ்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போது இதில் நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது அவர்களுடைய வேலையா, அவங்க யாருக்கு பிறந்தாங்கங்கிற பிரச்சனையா? சனாதனத்துக்கு எதிராக நடந்த அந்த என்டையர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேருந்து ஒரு அட்டாக் நடந்தது. உறுதியாக இருந்தது யார்? அவர் தான் இருந்தார். இதில் நாம் வந்து வாரிசு அரசியல் ஒழிக்கணுமா ஒழிக்க வேண்டாமான்னா இந்தியாவில் அது கஷ்டம். அப்படியே அது ஒழிக்க வேண்டியதுன்னு நீங்கள் முடிவு எடுத்தாலும் கூட இன்னைக்கு முக்கியமானது அதுவா இதுவா? மதவாத பிரச்சனையா? ஒரு கேஸில் பாஜகங்கிறது வாயில் வரல. ஒரு தரம் போய் டெல்லியில் போயிட்டு வந்த பிறகு பொட்டி பாம்பா அடங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே யாருன்னு தெரியும், வாயில பாஜகன்னு வராதா? இப்போ டீலிமிட்டேஷன் முக்கியமான பிரச்சனை. எவ்வளோ பதட்டத்தில் பல பேர் இருந்தாங்க. ஆனால் சும்மா ஒரு ட்விட்டர் போட்டால் முடிஞ்சு போச்சா? இப்போ அங்கே இந்த பாருங்க, இதில் டிஎம்கேலேருந்து இனிகோ இருதயராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த கிறிஸ்தவ நல்லிணக்க அமைப்பு ஒன்று வச்சுருக்காரு. கிறிஸ்டியன்ஸ் அந்த ஒரு பாதிரியார் ஒருத்தரை பொய் குற்றச்சாட்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அதுக்காக வேலை செஞ்சது இனிகோ இருதயராஜன். டிஎம்கேங்கிற கட்சி இருக்கிறதுனால. இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க என்ன செய்ய முடியும்? ஒரு அமைப்பை வச்சுட்டு ஒரு யூனியன் கவர்மெண்ட் எடுத்து ஃபைட் பண்ண முடியுமா? இந்த வாரிசு சரி. இன்னும் மற்ற வாரிசுகளை பார்ப்போம். அகிலேஷ் யாதவ் வாரிசு, ராகுல் காந்தி வாரிசு, தேஜஸ்வி யாதவ் வாரிசு. பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறது இவங்க 3 பேர் தான். இந்த வாரிசெல்லாம் எடுத்து வச்சுட்டு யாரை கொண்டு வந்து வைக்கலாம்? அன்புமணி பரவாயில்லையா? அன்புமணி ஒரு வாரிசு இருந்தாலும் இருக்கட்டும். அவங்க தான் அன்புமணியை வாரிசுங்கிற கேட்டகரியிலே சேர்க்கறது கிடையாது. மற்ற புது பொலிட்டீஷியன் யாரை வேணும்? பவன் கல்யாண் புதுசு வாரிசு இல்லை, அவரை கொண்டு வந்து இங்கே வச்சு நடுவில் உட்கார வைக்கலாமா? இது ரொம்ப சூழல் புரியாமல் பைத்தியக்கார மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எதையோ ஒன்று பேசுவாங்க தெரியுமா? அதை போன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வாரிசு அரசியல்ங்கிறது. நீங்கள் எவ்வளவு இதாக கணக்கு போட்டாலும் நீங்கள் உங்களுடைய முக்கியமான இந்தியாவுக்கு தேவையான அரசியல்னு ஒரு 10 பட்டியலிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10ல் வாரிசு அரசியல் வராது. ஊழல் இருக்குது. சரி, நான் அந்த ஊழல் பிரச்சனையை எடுத்துப்போம். திமுக ஊழல் செய்கிறது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டில் வச்சுட்டு இவங்க சொன்னாலும் அதை எடுங்க. திமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா ஆட்சிக்கு வர்றாரு அடுத்ததுன்னு வச்சுப்போம். அவர் வந்தாலும் இவர் தான் வரப்போகிறார். அமித்ஷா ஆட்சியில் ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்குற லஞ்சத்தை நிறுத்திடுவீங்களா? மணல் கொள்ளை, ஆற்றுல மணல் எடுக்கிறது அவங்க வந்தால் நிறுத்திடுவாங்கிறதுக்கான ஏதாவது ஒரு தடம் இருக்கா? இல்லை, அவங்க அதன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தானே இவருக்கு ஒரு வாய்ப்பு நினைக்கிறாங்க. இல்லை, இவங்களும் எங்கேருந்து வர்றாங்க? இவங்களோட கேண்டிடேட்ஸில் 106 பேர் பிற கட்சிகள்லேருந்து வந்தவங்க, ஹைஜாக் பண்ணி வெளியில் எடுத்தவங்க. ஆதவ அர்ஜுனாவோட சொந்த மச்சான் சொல்கிறார், உழைச்சி 1 ரூபா கூட ஒரு சம்பாதிச்சது இல்லைங்கன்னு சொல்லி. ஊழல் இருந்து உருவானது தான் விஜயோட என்டையர் பாலிடிக்ஸும். எப்படி சொல்கிறீங்க? பிற நடிகர்களோட வாய்ப்பை குறுக்க விழுந்து தடுத்து தான் பையனுக்கு கொண்டு போனதா அவங்க மேனேஜர் சொல்கிறார். நான் தான் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பத்திரிகை 20க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளை நடத்தினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெருசாக டிவி இல்லாத காலம், எல்லார் வீட்லேயும் டிவியில் நிறைய நியூஸ் இல்லாத ஒரு காலம். பெட்டி கடைக்கு போகிறீங்க, ஏதோ தீப்பெட்டி வாங்க, வெத்தலை வாங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு போகிறீங்க, 50 பத்திரிக்கை தொங்கும். 50ல் 10 விஜய் பத்திரிக்கை தொங்குச்சுன்னா என்ன நினைப்பான் ஒருத்தனுக்கு? இவருக்கு பெரிய ஃபேன் இருக்காங்க போட்டிருக்குன்னு நினைப்பான். தியேட்டர் காலியாக இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக டிக்கெட்டை பிளாக் பண்ணுவேன்னு அவர் சொல்கிறாரு. பிற நடிகர்களுக்கு போக நல்ல கதை இருக்குது, பிரசாந்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு போனால்
அந்த ப்ரொடியூசருக்கு முத நாள் நைட்டே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என் பையனுக்கு ஒரு படம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை ஹைஜாக் பண்ணோன்றாங்க. இப்போ இதையும் வந்து அரசியல் நடக்கிற ஊழலும் ஒப்பிடுறீங்க. என்ன பெரிய வித்தியாசம் என்ன? என்ன பெரிய வேறுபாடுன்னு கேட்குறேன் நான். இதை அங்கே செய்ய மாட்டீங்களா? இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையில் போட்டியாளர்கள் கூட இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இது வந்து ஒரு நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு இல்லைங்க. அம்மா பர்ஸில் 100 ரூபா திருடுற புள்ள அப்பா பர்ஸில் திருடவே திருடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அப்படிதான் கணக்கு இது. ரெண்டாவது, இது நாம ஊழலை புரிஞ்சுக்கிறதுல நாம நிறைய தப்பு பண்றோம். ரொம்ப கபடத்தனமான ஒரு வேலையை நாம செய்யறோம். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகிறவங்கல்ல தேர்வு செய்யப்படுகிற வேலை எது? சப் ரெஜிஸ்டர் வேலையா வேற வேலையான்னு பாருங்க. ஏன் சப் ரெஜிஸ்டர் வேலைக்கு இதே ஊழல் ஒழிப்பை சிலாகிக்கிற மிடில் கிளாஸ் உன் பிள்ளைக்கு எந்த இடத்துல டாப் மார்க் வாங்கியிருக்கிறான், எந்த வேலைக்கு போவான்னு பிள்ளை கேட்க சொல்லுங்க. செலெக்ஷன் சப் ரெஜிஸ்டர் வேலை இருக்கும். ஏன் உன் பிள்ளைய வந்து தமிழ் ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிற? ஏன் ஐடி படிக்க வைக்கிற? ஏன்னா அங்கே தான் அமெரிக்கா போகலாம், இங்கே இந்தியாவில் இருந்தாலும் இப்போ லட்சத்தில் சம்பளம் வாங்கலாம். பணங்கிறது தான் முக்கியங்கிறது எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. அது புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு நீ நிறைய ஆசைப்பட்டால் தான் மார்க்கெட் இருக்கும், நிறைய பணம் இருந்தால் தான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியுங்கிற ஒரு பிரச்சாரத்தின் விளைவாக ஊழல் கிட்டத்தட்ட தேசியமயமாக்கப்பட்ட ஒன்று. இது இந்த அடிப்படை தேசியமயம்னா மக்கள் மயம்ன்றீங்களா? மக்கள் மயமானது. நீங்கள் ஒரு வாய்ப்புக்கு தான் காத்திருக்கிறாங்க பெரும்பாலுமே தவிர அது தப்பு இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. ஓகே, இது அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாரு. அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னு நான் சொல்லலை. இதை மாற்றுறதுக்கான பாதை இது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஸ்டார்கேஸ் கிளீனிங்னு மாடிப்படியை சுத்தம் பண்ணுறது மேல்படியிலேருந்து கீழே வரணும். நீங்கள் கீழேருந்து மேலே சுத்தம் பண்ணிட்டு போனீங்கன்னா குப்பை மேலே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த லஞ்சம் வாங்குற ஒரு சிலரை வந்து எடுக்கலாம். பட் லஞ்சத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீதித்துறை. நீதித்துறை ஊழலை பற்றி யாராவது எப்பயாவது பேசியிருப்பாங்களா? எப்படி ஒரு கேஸ் அவங்க எடுக்கிறாங்க, எப்படி ஒரு கேஸ் அவங்க பெண்டிங் போடுறாங்க, ஏன் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது? யாராவது பேசுகிறோமா? தெரியாதனமா என்சிஆர்டி எழுதுனதுக்கே அதை மன்னிப்பு கேட்க வச்சு தூக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க நீதிபதிகள். ஸோ பிரச்சனை நீங்கள் மேலே சரி பண்ணீங்கன்னா கீழே அது நடக்காது. மேலே எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு கீழ்மட்டத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த வாதமே ரொம்ப ரொம்ப அபத்தமானது. ஒருத்தன் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிறவன் எல்லாத்துலேருந்து தப்பிக்கலாங்கிற ஒரு சிஸ்டம் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் வந்து வெறும் தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படையில் யாரோ ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குறதன் அடிப்படையில் அந்த பெரிய மெக்கானிசத்தை நீங்கள் வீழ்த்த முடியாது. இதில் புதுசாக வாய்ப்பு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நீங்கள் புதுசாக ஒரு திருடனை உருவாக்கி அவங்கள வந்து களத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இருக்கும். ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு, புருஷனை வெறுப்பேற்றுறதுக்கு விஜய் ரசிகனான மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட அது அப்படி தான். இப்போ நான் வந்து என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம்னு சொல்லி வீட்டுக்காரரை வெறுப்பேற்றலான்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறது எவ்வளவு அபத்தமானதோ அதை போல தான் ஃபண்டமெண்டலாக மாற்றத்தை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் சோம்பேறி மாதிரி அந்த புழு திங்கிற மாதிரி எதை கிடைக்கிறதெல்லாம் அள்ளி திங்கிற புழுவை போல் நாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டை கன்சியூம் பண்ணிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணும்போது நான் அரசியல் பேசுகிறேன், அப்போ ஊழல் ஒழிப்பு பேசுகிறேன்னு சொல்கிறது வந்து அபத்தமானது. இதை கிளைம் பண்ணுற எந்த இடத்திலும் பெரிய சேஞ்சஸ் வந்ததில்லை. பாஜக தான் ரொம்ப அதிகமாக ஊழல் ஒழிப்பை பேசியது, ஊழல்னு பேசுனது. ஆனால் பாஜக வந்த ஊழலை ஒழிச்சா பொருளாதாரம் மேலே போகணும்ல. ஏன் பாஜக மேலே ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒன்றும் இல்லைல்ல. எப்படி பண்ணாங்க? ஊழல் செய்யாமல் பண்ணாங்களா? ஊழலை கண்காணிக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணாங்க. அப்போ ஊழல் இல்லைன்னு வருது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஊழல்னு ஒன்றும் இல்லை. எந்த நீங்கள் ஒரு பிரச்சனை, பெகாசஸ் ஒரு பெரிய ஊழல். யாரோ 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி தனக்கு பிடிக்காதவனோட ஃபோனில் அதை செலுத்தி கண்காணிச்சாங்க. இதை விட பெரிய ஊழல் என்ன இருக்க முடியும்? ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த மாதிரி ஊழலை பற்றி விஜய்க்கு என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க, இல்லை அந்த கேங்கில் யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, ஒருத்தருக்கு தெரியாது. இந்த சிஸ்டமில் இருக்கிற கரப்ஷனை விட இந்த அறகுறை புரிதல் இருக்கிற உழைக்க தயங்குகிற சும்மா வெட்டி நியாயம் பேசிகிட்டு இருக்கிற இவனுங்களோட பேச்சு தான் பெரிய கரப்ஷன். அதை ஒழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மலையை நகர்த்துகிற ஒரு வேலை. சாத்தியமான சாத்தியம். ஆனால் இந்த மாதிரி அறவேக்காடுகளை வச்சுக்கலாம் சாத்தியம் கிடையாது. ஒரு சீரியஸான இஷ்யூவில் நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய டிபேட்டை வந்து புரிஞ்சிக்க விடாமல், அவங்களும் புரிஞ்சிக்காம அந்த கஷ்டத்தை அவங்க படாமல் ஈஸியாக வந்து இதில் விஜயோட ரோல் ஏன்னா விஜய் அப்பாவியாக இருக்கக்கூடாதா, முட்டாளாக இருக்கக்கூடாதா அந்த கேங்குன்னு சொன்னால் நான் அதை மறுக்கலை. ஏன்னா அது எல்லாத்துலேயும் இருக்கலாம். நாமளே ஒரு விஷயத்தில் நமக்கு சில விஷயம் நிறைய தெரியலாம், வேற ஒரு இடத்துல நாம் வந்து எதுவும் தெரியாத முட்டாளாக இருக்கலாம். நான் குறை எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் அரசியல் யாருக்கு சகாயம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய கரப்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் எது ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட்டாக இருந்திருக்கணும்? பாஜகவினுடைய பொருளாதார ஃபெயிலியர், பாஜக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் சர்வதேச அரசியல் உறவுகளில் செய்த மிகப்பெரிய மோசமான
அடகு வைக்கிற அளவுக்கு அடகு வச்சு மொத்தமாக ஒழிச்சாங்க. அதனுடைய விளைவு தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நாளைக்கு அடுத்த மாதம் 120 ரூபா பெட்ரோல் போகும், டீசல் 120 ரூபாய்க்கு போகும், 500 ரூபா இல்லாமல் இது விலை ஏறாது. வேலை வாய்ப்பு சூரத்துலேருந்து மக்கள் வேலைக்கு வழி இல்லாமல் ஓடுறாங்க. பல மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்காங்க. தடியடி நடத்தி கலைக்கிறான். ஹோட்டலில் சேல்ஸ் இல்லை. பிளாஸ்டிக் பொருட்கள் விலையேறி இருக்கு, யூரியா விலையேறி இருக்கு, டிஏபி 1500 ரூபாய், டிஏபி 2 மடங்கு விலையேறலாம். ஏன்னா டிஏபிக்கெல்லாம் மூலப்பொருளே இதுதான், எல்பிஜி கேஸ். அந்த டெம்பரேச்சர் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். சகலமும் ஏறப்போகுது. நீங்கள் உங்கள் ஒவ்வொரு கவளம் சாப்பாட்டோட விலையும் குறைஞ்சபட்சம் 50% ஏறப்போகுது. உங்கள் வருமானம் குறைய போகுது. இதுதான் இந்த தேர்தலில் முதல் பேசு பொருளாக இருந்திருக்கணும். ஆனால் குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு இந்த ஆள் குறுக்க விழுந்து பிறண்டு நம்ம ஒட்டுமொத்த கவனமும் இங்கே வந்து பிஜேபி எந்த அட்டாக்கும் இல்லாமல் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக அரசியல் நடத்துறாங்க. குறைஞ்சபட்சம் மாநிலத்தின் மீது நடக்கிற தாக்குதல், ஆமாம், அதை கண்ட்ரோல், அதுக்கு எதிரான ஒரு சிஸ்டம் கூட பேச முடியாது. நம்ம பேசுகிறோமா அங்கே இதுலையும் அசாம்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் லேண்ட் ஜிகாத் ஒழிப்பேங்கிறாங்க. 2-3 முஸ்லீமோ கிறிஸ்டியனோ ஒரு தெருவில் வீடு வாங்கினா இனிமேல் லேண்ட் ஜிகாத்துன்னு சொல்லுவாங்க. லவ் ஜிகாத் அது முன்னாடி சொன்னால் இப்போ லேண்ட் ஜிகாத். அடுத்ததாக யூபிஎஸ்சி ஜிகாத்துன்னு ஒருத்தர் சுதர்ஷன் அந்த ஆள் பேசுகிறான். யூபிஎஸ்சியில் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா. ஒரு மெடிக்கல் காலேஜில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தால் இன்ஸ்டியூட் எல்லாம் கல்வி நிறுவனங்களை கைப்பற்றுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ அடுத்த ஒரு நிறுவனத்தை மூடி இருக்கிறாங்கல்ல, கல்வி நிறுவனத்தை மூடுறாங்க. டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்களில் மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு டெலிகாலரை ஹெச்ஆர் மேனேஜர்னு ப்ராப்பகேட் பண்ணி எல்லா நேஷனல் மீடியாலையும் செய்தியாக்கி இப்போது இந்த மாதிரியான இந்தியாவில் ஓரளவு டீசெண்டான வேலையை கொடுத்துட்டு இருந்த ஐடி செக்டார் வரைக்கும் இவர்களுடைய அரசியல் வந்து நிற்கிது. இவங்களோட வெறுப்பு அரசியல். இதுக்கு எதிராக அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது குறித்து பேசுகிறதுக்கு இருந்த ஆட்களையும் கவனத்தை திசை திருப்பி வித்தக்காரன் வேறொரு சைடு வித்த காட்டிட்டு இந்த பர்சை திருடுற மாதிரி பாஜக நாட்டை சுரண்டுவதற்கான ஒரு பாதையை விஜய் திறக்கிறார். விஜய் நடத்திய அரசியலில் மிக இழிவான ஒரு பக்கம். அது வேணும்னு செஞ்சுருப்பாங்க, வேணான்னு செஞ்சுருப்பாங்கன்னு நான் சொல்லலை. அவர் வந்ததனுடைய மிகப்பெரிய பெனிஃபிஷரி யாருன்னா பாஜக. அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன, மாற்றம் வரணுங்கிறது இது ஒரு எலீட் பாலிடிக்ஸ். சும்மா உட்காந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குரங்கு சரங்க சுரிகிற மாதிரியான ஒரு வேலை இது. மாற்றம் வரணும்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நோயை காம்ப்ளிகேட் ஆக்கிறதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா? யாரோ சொன்னாங்க, ஒரு யாருன்னு நான் மறந்துட்டேன், ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரை பிடிக்கலன்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுங்க. இன்னொருத்தரை டிரைவரை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இன்னொரு டிரைவரை வந்து எப்போ மாற்றத்துக்கு வழி கொடுங்கன்னு சொல்கிறவனை தூக்கி டிரைவர் சீட்டில் உட்கார வைப்பீங்களா? அவன் இவனை விட பெட்டராக இருக்கணும்னு ஏதோ ஒரு இடத்துல காட்டணும்ல. நான் ஸ்டேரிங்கே பிடிச்சதுல கொடு அப்படின்னு சொன்னேன். ஒரு டிரைவரை மாற்றுறதுக்கே நமக்கு, ஏன்னா அது ஒரு டிரைவர் வேலை இல்லை, அது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பது அல்ல. 40 பேரோட உயிரை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் பொருந்தும். வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை பொன்ராஜ் ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தில் சொன்னார். உன் வீட்டில் தான் ஒரு விஜய் இருக்கான்ல, ரோட்டில் போய் விசில் அடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான்ல, அவங்ககிட்ட வீட்டு நிர்வாகத்தை கூட சம்பளத்தை கொடுத்து அவனை ஒரு 2 மாதம் நிர்வாகம் பண்ண சொல்லு. பெரிய விஜய் நாட்டை ஆள்றது இருக்கட்டும், உன் வீட்டில் இருக்க விஜய்க்கு கொடு. இந்த குடும்பம்னா மாற்றம் வரட்டும். ஸோ மாற்றம் இது ஏதோ ஒருத்தர் கொடுத்து ட்ரையல் பார்க்குறது இல்லை. சில ட்ரையல் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போகும். இவருக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்கணும். இவங்க எதையும் நான் நிரூபிக்க மாட்டேன், எனக்கு பொசிஷனை கொடு, நான் செய்கிறேன். இந்த வெறும் மாற்றம் விரும்புகிறவங்களை கூட முதல்ல என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்க அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா யாரோ ஒருத்தரை வெறுப்பேற்றுறதுக்கு அல்லது வெட்டியாக உட்காந்துருக்க முடியாமல் எதையோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. சில பிரபலமான ஆட்களே அந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்துற மாதிரி எனக்கு தெரியுது. இது நாம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் நாம் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் நாம் இன்னும் மோசமான தவறுகளை செய்வோம். அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவரை என்கேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா அது ஒருங்கிணைந்த நடவடிக்கையினால், ஒற்றுமையினால், நிதானத்தினால சாத்தியம், தொடர் நடவடிக்கைகளால் சாத்தியம். பல சமயங்களில் பல விஷயங்களில் அது நடந்திருக்கு. 12 மணி நேரம் வேலைன்னு ஒரு ஸ்கீம் திமுக அரசில் தான் வந்தது. என்ன மாற்றம் வேணும்னு இது பண்ணாங்களா? எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திமுக ஆதரவு ஆட்களே சோஷியல் மீடியாவில் அதை போட்டாங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலையை செஞ்சாங்க. இது நம்மளோட பொது பிரச்சனைன்னு முடிவெடுத்தாங்க. அதனால நடந்தது. யூனியனில் நான் வேலை யூனியன் எதுக்கு, ஏதாவது வேணும்னா பஞ்சாயத்து பேசிக்கலாம் அப்படின்னு யூனியன் நடவடிக்கைகளை மக்கள் புறந்தள்ளியதோட விளைவு இன்னைக்கு பணி பாதுகாப்புன்னு ஒன்று இல்லை. விஜய் கொண்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு இதை மாற்றிட முடியுமா? ஏதோ ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர, வரி எக்ஸ்ட்ரா வசூலிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்லாம் பேசுகிறாங்க. பேசிக்காக
ஒரு அரசு கட்டமைப்பு எப்படி இயங்குதுங்கிற அறிவு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவங்களால ஒரு ஊரில் நாம் ஜெராக்ஸ் எடுத்து அங்கே அனுப்புனா போதும். சொத்து மதிப்பு என்ன ஊருக்கு ஒன்றாவா இருக்க போகுது? சாதாரண நாமினேஷன்லேயே உனக்கு இங்கே இந்த திருச்சிக்கும் மெட்ராஸுக்கும் ஊர்பட்ட டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச இது வேணும்ல. ஏன்னா நடிகராக அது அப்பா காசு போட்டால் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடலான்றதுக்கு இந்த மாற்றம் வேணுங்கிற மாதிரியான ஒரு அபத்தமான அருவருப்பான, அது இந்துத்துவ பாலிடிக்ஸை விட மோசமானது. மாற்றம் வேணும்னா அதற்கு அதற்கான தகுதி என்னங்கிறத அவங்க தான் ஆர்கியூ பண்ணணும். அரை மணி நேரத்துக்கு மேலே இதில் நிற்க முடியாத எல்லாமே போகட்டும். ஒரு மினிமம் டெமோக்ரஸி ஒரு 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 பழமொழி உண்டு. அரசியலில் இருக்கும்போது நண்பர்களை கூட வச்சுக்கோ, எதிரிகளை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம் எல்லாம் உங்கள் காதுக்கு எப்படியாவது வந்தாங்க. இவர் அந்த அந்த திறக்கா நெடுங்கதவுகளுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிற ஒரு நபரை இன்னும் மேலே 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 ஏதோ மைக்கேல் ஜாக்சனை பிஎம் ஆக்கிடலாம், இவங்களை பிஎம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கை இது. பிரபலம் மட்டுமே ஒரு நாட்டை ஆள்வதற்கான தகுதியாக இருக்க முடியாது. சரி செய்ய வேண்டியது இருக்குமானா நீங்கள் ஒரு சேஞ்ச், ஒரு ட்ரீட்மெண்ட் எப்போதும் நோயை விட பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் நோயோடு இருக்குன்னு சொன்னால், இல்லை சீமான் மாதிரியான பாலிடிக்ஸ் அது இன்னொரு அசிங்கம். நீங்கள் உங்கள் வீடு டைல்ஸ் இல்லாத வீட்டில் இருக்க, நீ உங்கள் வீட்டுக்கு வேண்டிய சிமெண்ட்டு, டைல்ஸு, பைப்பு, கம்பி சகலமும், இல்லை உங்கள் ஃபர்னிச்சரு சகலமும் ஏதோ ஒன்று அழிச்சு உன் டேபிளுக்கு வருது. அதை குறைக்கிறத பற்றி நீங்கள் பேசலாம், அதை முறைப்படுத்துறத பற்றி பேசலாம். மழையை சுரண்டுறாங்கன்னா அதுக்கு போகுது. நீயே தான் வெளியில் வந்து ரோடு சரியில்லைங்கிற, மழையை குடையிறாங்கங்கிற. இதை மாற்றுறதுக்கான மெக்கானிசம் என்ன, இதை மாற்றுறதுக்கான உருப்படியான வழி என்னங்கிறத பற்றி யோசிக்காமல் சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் இந்த திண்ணையில் உட்காந்துட்டு ஊரில் போகிற வரவனெல்லாம் குறை சொல்கிற வேலையத்தை கிளவி மாதிரி இவர்கள் நடத்துகிற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு காலத்துலையும் அது ஏதோ ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே நாம் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. அது பிரச்சனையை திசை திருப்பி உங்களுக்கு 100 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு சமயத்தில் 1 அல்லது 2 பிரச்சனைகளை தான் உங்களால் சரி செய்ய முடியும். நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, 100 சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே மாற்றம் வேணும், வாரிசு அரசியல், ஊழல் ஒழிப்பு, இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நீண்ட காலம் வேலை செஞ்சு பேசிக்லேருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு வேலை. உங்கள் அசாத்தியமான உழைப்பு, பெரிய ஒற்றுமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே தேவைப்பட்டு செய்ய வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் மாற்ற முடியும், அடிப்படையிலேருந்து அதை மாற்ற முடியும். அதுக்கு வேண்டியது ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை வேணும். இவங்க யார் வாயிலையும் நீதித்துறை ஊழல்ங்கிறது வராது. நீதித்துறை ஊழலை ஒழிக்காமல் உங்களால் நீதித்துறையில் இருக்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு சூழலை ஒழிக்காமல், எதை நான் ஊழல்னு சொல்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் உங்களால் என்னால் ஒரு கேஸ் நடத்த முடியுமா? டெல்லிக்கு போயிட்டு வர்றதே நம்மளோட வருமானத்துக்கு ஒத்து வராது. ஆனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியால் அப்படி நடத்த முடியும், பணம் இருக்கவனால அதை நடத்த முடியும். ஸோ பணம் இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்குங்கிறது தானே ஊழல். ஆமாம். அப்படி பார்த்தா உங்களால் ஒரு பெரிய வழக்கே நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் உங்களது போய் எடுத்து நடத்துகிற ஒரு லாயருக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை கொட்டி எழுவணும். இது நமக்கு சாத்தியம் இல்லையா? பணக்காரனுக்கு ஓசியில் கிடைக்கிற ஒரு விஷயம் ஏழைகளுக்கு சாதாரணமாக கிடைக்காது. அம்பானி அதான் அன்றைக்கி ₹1 ஒரு ஏக்கர் நிலம் கிடைக்கும், அரசாங்கத்திட்ட உங்களால் வாங்க முடியும். நம்ம குடியிருக்கப்பட்ட சாமானியத்தில் வாங்க முடியாது. இதை பற்றி இந்த ஊழல் ஒழிப்பு குரூப் எவனாவது பேசியிருக்கானா? இப்படி பாரபட்சமாக இருக்கும்போது நான் அதை தப்பு சரிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு போகல. ஆனால் உங்களுடைய விவாதங்கிறது சும்மா சிறங்க சொரிஞ்சு இன்பம் காணுகிற ஒரு நடவடிக்கை. அது அதை ஒருபோதும் இது பண்ண முடியாது. இதுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க முடியாது. இது ஏதோ நல்ல எண்ணம், நாட்டுக்காக உருவாகிற எண்ணம்னெல்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி அரிப்பு இருக்குது, அதுக்காக ஊழல் ஒழிப்பு மாற்றம்னு கடந்து உருண்டுகிட்டு இருக்கீங்க. அதை ஒழிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் வேறு இடத்துல வேலை செய்வீங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு சேஞ்சை கொண்டு வர்றது, ஒரு கமெண்ட் போடுறதுல சேஞ்சை கொண்டு வர்றது அல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை நடந்திருக்கணும். பல சமயங்களில் இப்படி கருத்து சொல்கிறவங்களை விட ஒரு குறைந்தபட்சம் தான் ஏரியாவில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாரோட அனுசரித்து ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுறவனால கிடைச்ச வாய்ப்பு அதிகம். சீமானுக்கு கிடைச்ச ஓட்டை விட தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைச்ச ஓட்டு ரொம்ப குறைவு. ஆனால் இடதுசாரி கட்சிகளினுடைய அழுத்தம் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததோட பலன் ரொம்ப அதிகம். சீமானை விட அது பன்மடங்கு அதிகம். அதுதான் சேஞ்சுங்கிறது. அதுதான் ஒரு நபராக சீன் போடுறதோ அதல்ல அரசியல்ங்கிறது. உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டுங்கிறது இன்ன வரைக்கும் இருக்குல்ல. ஒரு விலைவாசி உயர்வுக்கு எதிராக லெஃப்ட் சத்தம் போடுவாங்கங்கிற பயத்தில் ஒரு வேலை நடக்குதுல்ல.
அந்த 12 மணி நேரம் வேலைங்கிறது வந்து இவங்க ஏற்று கேட்பாங்கங்கிறதுல ஒரு 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 மாறுது இல்லை. இவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற நெருக்கடியில் பாஜக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல. 4 கட்சி டீலிமிட்டேஷனை ஒத்துக்க மாட்டோம்னு உறுதியாக சொன்ன பிறகு, எல்லாரும் ஒன்றா இருந்து சொன்ன பிறகு, நான் வேணா சட்டத்தை மாற்றிடுறேன் ஒத்துக்குங்கன்னு அவன் இறங்குறான்ல. இதுல இருந்து தான் உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து புதுசாக ஒன்றை குளிப்பாட்டி கொண்டு வந்து வைக்கிறதுனால ஒரு மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர முடியாது. அது நீங்கள் யாரோ ஒருத்தர் பேரில் இருக்கிற வெறுப்பில் அதில் ஒரு காஸ்ட் ஹேட்ரட் இருக்குது. ஒருத்தருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் ரொம்ப திருமாவளவன் எப்படி நேர்மையாக கொள்கைக்காக அரசியல் நடத்துறதுன்னு 4 வருஷமாக கிளாஸ் எடுத்தவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நாமினேஷன் ஃபைல் பண்ணோன்னே அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க. திருமாவளவன்னா மட்டும் 8 சீட்டுக்கு விலை போகாமல் அரசியல் நடத்தணும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு சீட்டுக்கு போன உடனே அது வந்து நிபந்தனை இல்லாத ஆதரவு போயிடணும். ஆமாம், இது நான் வந்து இவங்க ஆதரவு கொடுக்கறத பற்றி நான் குறையா சொல்லலை. ஆனால் இந்த ஸ்கேலை நீ அவருக்கு வைக்கணும்ல. ஆமாம், அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவர் வந்து இந்த அப்ரஸ்டு கம்யூனிட்டிக்காக ஒரு ஃபைட்டை, ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக ஃபைட் பண்ணுறாரு. சரி, அது அவரோட இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரமாட்டேங்குதுல்ல. அவர் மட்டும் கொள்கை உறுதியோடு இருக்கணும், இவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ். இந்த பாரபட்சம் இருக்குல்ல, இதுவும் இந்த மாதிரியான மாற்றம் கேட்குறவங்களுக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாஜகவை எதிர்க்க இஷ்டம் இல்லை. அதிமுக மீதான அந்த சீக்ரெட் அஃபெக்ஷனை என்னால் கைவிட முடியாது. அப்படிங்கும்போது அவர்கள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற கண்டென்ட் என்னவா இருக்குது? வாரிசு அரசியல், இந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிறது, இந்த ஊழல் ஒழிப்பு, இதெல்லாமே. ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது அது ஒரு நீண்ட ப்ராசஸ். குறைஞ்சபட்சம் நாம் கேரளா அளவுக்கு நாம் மாடிஃபை பண்ணுறதுக்கானதை செய்யலாம். எல்லாத்தையும் செய்யணும்னா நீங்கள் போலீஸ், ஜுடிஷரி, இதில் நடக்கிற இதை அக்கௌண்டபிள் ஆக்குறது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஊழல் ஒழிப்புக்கான அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும். அதர்வைஸ் இது வந்து ஒரு வெற்று ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். சாவுற வரைக்கும் சும்மா வந்து அப்படியே சங்கரா ராமான்னு கத்திக்கிட்டு கட்டையில் போயிடலான்னு பெரியவங்களாம் சொல்ல ராமா ராமான்ட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை போல தான் இது முடியும். இல்லை, இப்போது ஒரு நோயை தீர்க்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்ன்றது அதை விட பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த பக்கத்தில் இருந்து ஊழல் இதெல்லாம் அவங்க நோயின்னு சொன்னாலுமே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய நோயே அது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மதம் வெறுப்பு, மத கலவரம் அதெல்லாம் கம்மியாக இருக்குது. வட மாநிலம் ஒப்பிடவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வெறுப்பு அப்படின்றதுலாம் இல்லை. அது அரசியல் என்னைக்கும் பிரதிபலிச்சிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து ஓரளவு இருக்குது. ஆனால் அது ஈக்குவலான ஒரு பிரச்சனையாக, சாதி ரீதியான பிரச்சனைக்கு ஈக்குவலான பிரச்சனையாக வந்து இந்த கல்ட்டு பிரச்சனை இருக்குதோ? அதாவது இத்தனை வருஷமாக நடித்தான், இத்தனை வருஷமாக எங்களை வந்து டான்ஸ் ஆட வச்சான், சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தான், பார்க்க நல்லா இருக்கான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவான்றதுக்காகவே அவன் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு கணிசமான கூட்டம்னு வச்சுங்களேன். பெரிய கூட்டம்னாலும் வந்து ஒரு கூட்டம் 3 கிலோமீட்டர் சாக்கடையில் நீந்தின்னு வந்துனாச்சும் அவரை பார்த்துடணும். அவர் சட்டையை அவர் பச்சை குத்துறது, அதை வெளில காட்டுறது, என்னென்னமோ எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுற அளவுக்கு ஒரு மாவு, சின்ன மாவு வந்து இருக்குதுன்றது அது ஒரு நோய் தானே. அது எந்த மாரி அது எந்த அளவுக்கு நம்ம அதை சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது, எந்த அளவுக்கு சீரியஸாக கையாள வேண்டியது இருக்குது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்கள எல்லா நடிகர்கள், எல்லா சாமியார்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 10% இருக்குன்னாலும் கூட அது ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா சீனா மொத்தமாக அழிஞ்சது எப்போ? அதாவது பெரிய அழிவை மொத்தமாக அழிஞ்சதில்லை, ஒரு பெரும் சரிவை அது எப்போ சந்திச்சதுன்னா அங்கே அந்த ஓபியம் அடிக்ஷன் வந்தபோது, போதைப் பொருள் அடிக்ஷன். அது கணக்கு சொல்கிறது என்னென்னா 10% மக்கள் ஓபியத்துக்கு அடிமையானாங்க. மொத்தமாக 10% மக்கள், நாடே அடிமையாக போச்சு. இது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த கல்ட்டு குரூப் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணலாம். ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் 100 பேர் வேணும், வேலையை கெடுக்கிறதுக்கு 2 பேர் போதும். இந்த சிக்கல் இருக்குது. அடுத்ததாக இது முழுக்கவே சோஷியல் மீடியா ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே ட்ரீட் பண்ண வேண்டிய குரூப் ஆகலாம். ஏன்னா இவர்களுக்கு உறவு, என்டர்டெயின்மெண்ட், பாலிட்டிக்ஸ், அச்சீவ்மெண்ட், வேலிடேஷன் எல்லாமே அவங்களுக்கு சோஷியல் மீடியா தான். நீ ஏன் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கலன்னு சண்டை போடுறதுல ஆரம்பிச்சு தன்னோட எல்லா திறமையும் வெறுமனே ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸில் தான் காட்ட முடியுங்கிறது. இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ரேஸ் விடுறது. அண்டு விஜயோட அந்த 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 ரிபல் பிஹேவியர். ஒரு காலத்தில் ஒரு அட்ராக்ட் பண்ண அரசியல்வாதி யாராக இருப்பான்? எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு எதிர்த்து நிற்கிறவன் இருப்பான். இந்த 80s படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு எதிராக நிற்கிறவன் இருப்பான். இவரை இந்த குரூப் எதை வச்சு இவர் ஆராதிக்குதுன்னு சொன்னால், வைஃபை தூக்கி போட்டு வந்துட்டான் பாரு, கேள்வி கேட்டால் தூக்கி போட்டோம், பொறுப்பு இல்லை, யாரையும் தூக்கி போடுற, யாரையும் அலட்சியப்படுத்துகிற, யாருக்கும் பதில் சொல்ல வேணாங்கிற, உழைக்க விரும்பாத, எல்லாத்துலேயும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் எதிர்பார்க்குற ஒரு நபர்களுக்கான ஆதர்சமாக, ஒரு குழுவுக்கான ஆதர்சமாக விஜய் மாறுறார்.
இன்ஃபேக்ட் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அருவருப்பாக இருந்தது ஒரு கூட்டத்துக்கு. நான் அது இன்னும் எனக்கு அதில் தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று கிடையாது. அது அவங்க மனைவி சண்டை போட வேண்டிய விஷயம். நாம் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் அது இல்லை. அதனால் அது ஓரம் கட்டிடலாம். ஆனால் அந்த சம்பவம் மற்றவர்களுக்கு ஒரு அருவருப்பை விட்டுச்சு தவிர இவங்க ஆட்களுக்கு பார்த்தியா நீ எல்லாம் சொன்ன எப்படி எங்கால் பதில் சொன்னான் பார்த்தியாங்கிற மாதிரி ஒன்று. எதையும் இடவிட்டத்தனமாக கையாளுகிற, எதற்கும் நான் பொறுப்பாக பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற, முக்கியமாக உழைக்க மறுக்கிறவர்களுக்கான ஒரு மாடலாக அவர் இருக்கார். இவங்க அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு எது கெட்டது நடந்தாலும் அதுக்கு மற்றவங்க காரணம்னு பழி போடுவாங்க. எப்படி விஜய் சொல்கிறார்ல, கரூரில் ஏன் 49 பேர் செத்தாங்க, சதி பண்ணி கொண்டுட்டாங்க. இந்த ஆதவர்ஜனா நேற்று கூட பேசுகிறார். ஏன் இவரால் பிரச்சாரம் வர முடியல, எனக்கு தடை போடுறாங்க. ஏன்னா நீ அப்ளிகேஷன் ஒழுங்காக கொடுக்கல, அதெல்லாம் இல்லை, என்னை வந்து தடுக்கிறாங்க. தோத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவார், சதி பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டாங்க, என்னை வரவிடாமல் என்னை தடுத்துட்டாங்க. இப்படி பழி போடுகிற ஒரு மாடலாக அவர் இருக்கார். இப்போ என்ன பண்ணுவான், ஏன் படிக்கலை, நீ நல்லா கொண்டு சேர்க்கல, ஏன் வேலைக்கு போகல, நான் பிடிச்ச மாதிரி எனக்கு வேலை இல்லை, ஏன்டா வேலையை விட்டுட்ட, நீ எனக்கு தொழில் வச்சு கொடு, தொழில் வச்சு கொடுக்க முடியலைன்னா விஜய் கொண்டு வந்தார்ல, இப்போ சிபிராஜெல்லாம் அப்படி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பையனை வளர்த்து விட்டார்ல, நீ ஏன்பா என்னை வளர்த்து விடலன்னு தான் கடுப்பாகி டிவிக்கில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த குரூப்புக்கான ஒரு பேட் மாடலாக இவர் ஒரு எமர்ஜ் ஆகிறாரு. இவங்க வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, உங்களை எப்படி இதன் பிறகு ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இப்போ விஜய் ரசிகராக இருக்கிறதுங்கிறது இது வெறுமனே இது ஒரு ஃபன். அவங்க தான் ஒரு சும்மா ஒரு வைரஸ் ஆக்டிவேட் பண்ண மாதிரியே அது. ஆமாம். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க ரியாக்ஷன்ஸ் வர மாதிரி ப்ளூ சிப்பா ரெட் சிப் அந்த இதில் எந்திரன் படத்தில் வைப்பாங்க இல்லையா, ரெட் சிப் சொல்ற மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு லைஃப்பை அப்படி எதிர்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்குறாரு. அல்லது இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரூப் என்ன ஆகும், உழைக்க விரும்பலை, ஆனால் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கேங்கிறத பற்றி எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. அந்த கில்ட் ஃபீலை நான் உழைச்சி சரி செய்யலாம், ஆனால் உழைக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் விஜயை என்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன்னா நான் ஈஸி, எனக்கு பழி போட்டுடலாம். ஏன், ஆமாம் எங்கள் அப்பா என்ன சரியாக இது பண்ணல, அவர் கொடுக்கல, எங்கள் அம்மா அப்பாவும் சண்டை போட்டாங்க. இப்போ அவங்க இந்த தாவேகா கட்சி அரசு மேலே பழி போடுற மாரி அவங்க வீட்டில் அவங்க பெற்றவங்க மேலே பழி செய்கிறாங்களா இல்லைன்னு எழுதி வச்சுங்க. இந்த வருஷ கடைசியில் யாராவது இதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணுவாங்க, வருதா இல்லைன்னு பாருங்கள். இவர்களுக்கு அந்த மைண்ட் செட்டை அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த அரசியலும் இப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ரெண்டே தான், நீ கொடு நான் பார்க்குறேன். என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளாக, வேலை வாங்கி கொடு நான் செய்கிறேன், கம்பெனி வச்சு கூட நான் நடத்துகிறேன், எப்போ உனக்கு என்ன தகுதியை வளர்த்துக்கோ, அந்த கதையெல்லாம் வேண்டாம். 2 பக்கம் படி, அதெல்லாம் முடியாது, அவ்வளோதான். 3வது கேள்வியெல்லாம் கேட்காத, ஒன்றே ஒன்று தான் பதில், வாய்ப்பை கொடு பார்த்துக்கிறேன், அண்ணனை செலக்ட் பண்ணு எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும் அந்த விவாதத்துக்கெல்லாம் நான் தயாராகல. இப்படி வந்து ஒரு 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 அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் விஜய் குறிப்பிட அவர் சினிமாவிலேயே புழுத்த புழுவை போல் இவர்கள் வெறுமனே ஃபன் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் வளர்ந்து வந்தவங்க. இவங்க சமூகத்தினுடைய ஒரு பார்ட்டுக்கும் ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க. அரசியலுக்காகட்டும், குறைந்தபட்ச ஒற்றுமைக்காக இருக்கட்டும், பொது இடத்து நாகரிகமாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், அல்லது மனைவி அக்கா தங்கைகளோ இருக்க குடும்ப உறவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க மேக்ஸிமம் டேமேஜை பண்ணுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, இவங்க எல்லாமே பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஆட்பட்டவர்கள். அண்ணாங்கிறவங்களாம் ஏதோ இது இல்லை, அவங்க போலியாக நடிக்கிறாங்கன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் ரியல் லைஃப்பில் அண்ணன் தம்பி கூட வாழ முடியாமல், ஒருங்கிணைஞ்சு வாழ முடியாமல், கற்பனையில் இருக்கிற அண்ணனோட எப்படி லைக்கில் இன்ஸ்டாகிராம் லைக்கை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கற்பனை அண்ணனை வச்சுக்கிட்டு அது அவங்களுக்கு கண்ணீர் விட்டு தங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க, விடுவிச்சுக்கிறாங்க. சமகால பிரச்சனைகள்லேருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். பட் ரியல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தொலைக்க அது கூட ஒருங்கிணைந்து செயல்படாமல் போக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து இன்னும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். கற்பனை அண்ணனுங்களால் வந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களோட டேமேஜ் வேணால் பண்ணலாம். அவர் யாருக்காக கேஸ் போட்டார், இவர் செத்தவங்களுக்காக ஏதாவது போய் பண்ணாரா? இல்லை. ஆனால் பொன்ராஜ் வந்து பொண்டாட்டியாகவும் இருப்போன்னு சொன்ன ஒரு அம்மாவை சொன்னதுக்காக, அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். அதுக்காக அவர் விஜய் கேஸ் போட வந்தார், மற்றவங்களுக்காக வரல. ஒருத்தன் சேலத்தில் செத்தவனுக்காகலாம் இவங்க ஒன்றும் பண்ணல. இன்ஃபேக்ட் 20 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா குறைச்சாங்க. இவங்க யாரையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. யார் ஒருத்தரையும் தூக்கி போட தயங்காதவர் இந்த நபர். ரசிகர்களுக்கும் அது நடக்கும், ரசிகர்கள் தான் வீட்டுக்கும் அதை செய்வாங்க. விஜய் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு ஒரு டேஞ்சரோ அந்த அளவுக்கு இந்த வெறி ரசிகர் எல்லாரையும் சொல்கிறேன். இந்த வெறித்தனமாக இருக்கிற, எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்காமல் முட்டு கொடுக்குற இவங்க எல்லாருமே ஒரு 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 டிஸ்டர்பன்ஸாக தான் இருப்பாங்க. த்ரெட்டுன்னு கூட சொல்லலை, அது கொஞ்சம் பெரிய வார்த்தை, கட்டுப்படுத்திடலாம். ஒரு பெரிய இடைஞ்சலாக இடையூறாக இருப்பாங்க. அதை இப்போ விஜய் வந்து இப்போ சஸ்டெயின் ஆகல அரசியல்ல அப்படின்னா அதை வேற யாருன்னா ஆக்குபை பண்ண முடியுமா? ஈஸி. இந்த குரூப், அதாவது ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதை விட
டிவிகேவை கேப்சர் பண்ணுறது பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த இடத்துல வெறும் 4 பேரை அவங்க வழி கொண்டு வந்தால் போதும். அதவ், ஆனந்த், விஜய் பின்னாடி வரவங்க தானே அவங்களா, இவங்க பின்னாடி வருவாங்களா? அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்ல. விஜயோட ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமே, எங்கள் அண்ணன் எல்லாம் நல்லதான் செய்வாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம். ஒரு 8% விற்பனைக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படி வச்சுக்கிட்டா நான் வந்து இந்த சீமானுக்கு வந்த நம்பரை வச்சு சொல்கிறேன். அந்த இதில் ஒரு 7% 8% விற்பனைக்கு அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அங்கே தான் போவாங்க, வேறு வழி கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாத்தையும் பாஜக தான் தின்னு சிரிச்சிருக்கு. இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதற்கு ஒரு ஒரு கொள்கை வழிகாட்டுதல் கிடையாது. அவங்க சண்டையிட வேண்டிய கொள்கைன்னு ஒன்று இல்லை, லட்சியம்னு ஒன்று கிடையாது. அண்ணனை சிஎம் ஆக்கிறதுக்கு மேலே அந்த கட்சிக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை. ஸோ அண்ணன் சொல்கிறது தான் அந்த இடத்துல கொள்கைன்னு ஆகும்போது ரொம்ப சுலபமாக ஸ்வீகாரம் எடுப்பாங்க. ஒரு நாள் மேட்ரு அது. நீங்கள் ஏடிஎம்கேவை முழுக்க கேப்சர் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு 20% அதுலேருந்து வெளியில் போகும், குறைஞ்சபட்சம் வெளியில் போகும். இதை சகிச்சுக்க முடியாமல் போனது. சரத்குமார் கட்சியிலேருந்து ஒருத்தர் அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போனார்ல, அந்த மாதிரி 25% 30% வெளியில் போகும். ஆனால் விஜய்க்கு அந்த கஷ்டமே கிடையாது. இந்த குரூப் ஏன்னா வைப் பண்ணுறதுக்கு ஒரு வாசலை திறந்து வேற ஒன்றும் இல்லைடா, நீ ஆடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், பாடுறதுக்கு ஒரு குத்துப்பாட்டு எடுத்துறேன், நீ வா சினிமா ஆட்களை கூடி நீ உன்னை என்கேஜ் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டா போதும். பாஜகவை விட வேற யாராலையும் அப்படி என்கேஜ் பண்ண முடியாது. இந்தியாவிலே அப்படி ஒரு கட்சி அது மாதிரி ஒரு கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க, அல்லது ஒரு ஆள் சேர்ப்பு மையம் இது கேதர் பண்ணும், அது அங்கே தான் போகும். ஓகே, வேறு வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கவலைக்கூட விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து இந்த ஆரிய எதிர்ப்பு, ஃபாசிஸ்ட் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் வந்து மூர்க்கமாக இருக்கிற ஒரு மாநிலம். அவ்வளோ இல்லை, சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு மத வெறுப்புக்கு எதிராக இருக்க ஒரு மாநிலம்னு சொல்கிறோம். அதை அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் இவ்வளோ அதாவது ஒரு நடிகரோட ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய அவங்களால ஒரு சலசலப்பை வந்து ஒரு பாலிடிக்ஸில் ஏற்படுத்த முடிஞ்சிருது. அவர் ஃபஸ்ட் டைம் வர்றது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரில. அவங்களால மட்டும் கிடையாது, ஊடகங்கள் அது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்லாம் அது சேர்த்து தான் இருக்குது. ஆனால் இந்த எதிர்ப்பு உணர்வில் இருக்கிறவங்களால, ஒரு ஃபாசிஸ்ட் எதிர்ப்பு உணர்வுல இல்லை ஓரளவுக்கு இப்போ பகுத்தறிவு நேசிக்கக்கூடியவங்கள, இவங்களால வந்து அதுக்கு எதிரான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியலன்றது அது எப்படி எடுத்தது? ஏன்னா ஒரு பாக்கெட்டாக டிவிகே பாக்கெட்டு, பிஎம்கே பாக்கெட்டு, ஏடிஎம்கே பாக்கெட்டு, இப்போ எல்லா பாக்கெட்டும் ரெடியாக இருக்குது பாஜக அப்படின்னும் போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மதச்சார்பற்ற அரசியல் ஒரு குறைந்தபட்ச மானுட பண்புள்ள முற்போக்கு கிரவுண்டாக தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான்னாலும் கூட நாம் அதில் போதுமான அளவுக்கான டேமேஜை சந்திக்கிறோங்கிறது தான் உங்களோட ஆர்குமெண்ட்லேருந்து இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கிறேன். எங்கே நாம் பின்தங்கி இருக்கோம்னு சொன்னால், நாம் ஒரு கம்யூனிசத்தை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்டே சொல்லித்தரதில்ல, இது எல்லாத்தையும் வேல்யூஸை வந்து கொண்டு போகிறதில்ல, அவங்களா கற்றுக்கட்டுங்கிற மாதிரி நாம் விட்டுருந்தோம். ஆனால் பள்ளி லெவலில் தான் பாஜக வேலை செய்யுது. நமக்கு இருந்த ஒரு ஐடியா என்னென்னா, ஸ்கூல் பசங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு இருந்தது. நாம் இப்போ அனுபவிக்கிறது நமக்கு முன்னால் இருந்த தலைமுறையினுடைய உழைப்பின் பலனை அனுபவிக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்மளோட எஃபர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அல்லது ரொம்பவே பலவீனமாயிருக்கு. இங்கே இந்த பலவீனங்களை இங்கே பாஜக வராது அப்படிங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையின் மூலமாக நாம் வந்து ரூல் அவுட் பண்ணுறோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு நிஜமான ஒரு பிரச்சனையை நாம் அதிலிருந்து தப்பிச்சு போகிறோமோங்கிறது தோணுது. பொதுவான பள்ளி அளவில் வேலை செய்கிறது, இந்த விஷயத்தை கொண்டு போகிறது, தயங்காமல் அதை கொண்டு போகிறது, மாணவர் அமைப்புகளை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறது அப்படிங்கிறதும், இன்னொன்று மற்ற வேறுபாடுகளை மறந்து ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதுங்கிற மாதிரியான வேலைகளை இனியாவது ஆரம்பிக்க வேண்டிய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளுக்காக மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும், அல்லது ரொம்ப ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக சும்மா அதிலேயே மூழ்கி கிடக்கிறதும், ஒரு 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 சிம்பிள் ஒரு வீடியோ அந்த இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வர்ற மாதிரியான அந்த மாதிரியான அவுட்புட்டுக்கு மட்டும் கவனம் செலுத்துறதுன்னு சொல்லி நாம் கொஞ்சம் டிவேட் ஆகிருக்கோம்னு தோணுது. அந்த லட்சியத்திலிருந்து விடுவிச்சிருக்கோம், அல்லது சலித்து சோர்வடைஞ்சு போயிருக்கோமோன்னு தோணுது. இதை மாற்றலைன்னு சொன்னால் இதே தெனாவட்டான பதிலை நாம் 10 வருஷம் கழித்து சொல்ல முடியாது. பாஜக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்னாப்புல ஜாதி சங்கங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. 1-2 ஜாதிகளை தவிர மீதி எல்லாத்தையும் சங்கங்கள் அவங்க கையில் தான் இருக்குது. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சங்கங்கள் அவங்க உள்ளே ஊடுருவுறாங்க. இந்த விஜய் மாதிரியான கட்சி அங்கே வருது.
சீமான் டீலிமிட்டேஷன் விஷயத்திலே வந்து கூட யூனியன் கவர்மெண்ட்டை பெருசாக அட்டாக் பண்ணாமல் ஒரு டிஎம்கே ப்ளேம் பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யலாம். அவர் ஐடியாலஜியாவே வந்து அப்படி இருக்கு. இல்லை, நான் முன்பு சொன்னேன், ஆதரிக்கிறேன். பேரளவுக்கு அது சொன்னாங்க இல்லையா, நம்ம கீழே இருக்கவங்களுக்கு அதான் தெரியாது, சீமானு தானே பாஜக எதிர்க்கிறாங்கல்ல. ஸோ இதை போல் நம்ம நிறைய அங்கங்கே வந்து இந்த அணையில் அங்கங்கே கிராக் விழுது, இதை சரி செய்யறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 30 வருஷம் முன்னால் இருந்தது போல் இப்போ சேஃபாக இருக்கமானா நிச்சயமாக இல்லை. அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டு தான் பிஜேபி ஒரு ரொம்ப பெரிய த்ரெட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய பிரதானமான இலக்காக இருக்கணும் அரசியல் நடவடிக்கைகளில். அது இல்லை, அது வரட்டும் பார்த்துக்கலாம், அனுபவிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே அது வராது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம்மளை இன்னும் பின்னாடி தள்ளி விட்டுருவோன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு 40%லாம் தேவையில்லை, உறுதியாக 10% அவங்க வின் பண்ணிட்டா மீதியை இந்த மாதிரி ஏடிஎம்கேவோ அது ஒன்று காலி பண்ணிவிட்டு அவங்களால வந்துட முடியும். பாஜக தான் ரியல் த்ரெட்டு. அண்டு மதவாதம் தான் உலகின் ரொம்ப பெரிய ஊழல். உலகின் மிகப்பெரிய ஊழல் மதவாதம் தான். ஏன்னா மதவாதம் எப்பப்போ எல்லாம் ஒரு நாட்டில் அட்வான்டேஜ் எடுக்குதோ அப்போதெல்லாம் மக்கள் வறுமையில் தள்ளப்படுறாங்க. அப்படின்னா மக்கள்கிட்ட வர வேண்டிய பணம் வேற எங்கேயோ ஒன்று போகுது. எந்த ஒரு விசாரணையும் மதவாதத்தால் ஒத்தி போட முடியும், எந்த ஒரு குற்றச்சாட்டையும் மதவாதத்தால் கூர்மழுங்க செய்ய முடியும், எதற்கும் பதில் சொல்ல வேண்டாங்கிற ஒரு சூழலை மதவாதம் ஒரு தலைவனுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு ஊழல் எதுன்னா மதவாதம் தான். அதனால் அது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிறதே ஒரு அசட்டுத்தனமான ஒரு வாதம். அது பிரதானமான அரசியல் இலக்கா மதவாதத்தை ஒழிக்கிறது தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் அதில் வந்து நாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆனால் அந்த வளர்ச்சி பின்னால் தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும். கோட்டை வலுவாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. படை வலுவாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து ஒரு நீண்ட உரையாடல் வந்து நீங்கள் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. நன்றி.